எவ்வாறு வலிமையாக வைத்துக் கொள்ளலாம் என்பதை பற்றியும், இதயம் சார்ந்த நோய்கள், அவற்றை தடுக்கும் முறைகள், அவற்றிற்கான நவீன சிகிச்சை முறைகளை பற்றி இன்றைக்கும் நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறார் டாக்டர் சொக்கலிங்கம் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. காலை வணக்கம் என் அன்பு நேயர்களே. இன்று நம்ம சொன்ன மாரடைப்புன்னு ஒன்று வரணும்னா 99% அடைப்பு இருந்தால் கூட மாரடைப்பு வராது. அது 100% மாறும் பொழுது, எப்பொழுது 100% மாறும்? அந்த இதய இரத்த குழாயில் ரத்தம் உறைவதால் மட்டும் த்ராம்போசிஸ், இல்லாவிட முதலே சொன்னல அந்த இரத்த குழாய் வேகமாக சுருங்கும் பொழுது ஸ்பேசம், இரண்டும் தான் அது 100% அடைப்பு உண்டு பண்ணி மாரடைப்பு வருது. நான் முதல்ல சொன்னேன் உங்களுக்கு, அது ரிவர்சல் பண்ண முடியும், ஒரு மகிழ்ச்சியான செய்தி. பட் ஆனால் 1 வருடம் கடைப்பிடிக்கணும். ஏன் இந்த இரத்த குழாய் அடைப்படணும், அதுக்கு என்ன பார்க்குறது? இந்த வாரம் மிக முக்கியமான கருத்து பல முறை சொல்லியிருந்தாலும் தயவுசெய்து மறுபடியும் ஒரு தடவை கேளுங்க. இதை நீங்கள் கடைப்பிடிக்கணும். இந்த ஸ்லைடை நான் ரொம்ப முக்கியமான ஸ்லைடாக நினைக்கிறேன். இந்த ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்கிள் போட்டிருக்கேன். அது விஷியஸ் சைக்கிள்னு பேர். விஷியஸ் சைக்கிள்னு என்ன அர்த்தம்? ஒன்றை ஒன்று பின்தொடர்ந்து அவனை அழித்து விடுகின்றது பேர் நெகட்டிவ் விஷியஸ் சைக்கிள்னு பேர். இந்த சைக்கிளில் பார்த்தீங்கன்னா முதல்ல கீழே பாருங்களேன். அவங்க எப்போ பார்த்தாலும் கோபமாக இருக்கிறது, வருத்தத்தோட, ஆத்திரத்தோட, அதாவது நெகட்டிவ் பர்சனாலிட்டியோடு இருக்கிறான். இந்த நெகட்டிவ் பர்சனாலிட்டி, அது எதிர்மறை எண்ணங்கள் இருப்பவனிடம்தான் அந்த குணத்தினால் அவனுக்கு உடனே என்ன ஆகுதுன்னா, அவனுக்கு பசி நிறைய வந்துடும். பசி வந்தவுடனே அந்த ஆத்திரத்தெல்லாம் சாப்பாட்டில் காட்டி, மிக முக்கியமாக அந்த ஸ்டைலில் பாருங்கள், கொழுப்பான உணவு தான் சாப்பிட தோணும். ஸோ ஆத்திரம், கோபம், மன அழுத்தம், கொழுப்பான உணவை சாப்பிட தோணும். அது சாப்பிட தோணின உடனே குண்டாயிடறான், உடல் பருமனாகிடுது. இந்த மனநிலையில் உடல் பருமனான உடனே அவன் சோம்பேறியாக தான் இருக்க முடியும். ஸோ சோம்பேறி ஆன உடனே உடல் எடை கூடும். நிறைய சாப்பிட்டுட்ருப்பான். உடனே என்ன பண்ணுறான், உடனே அவன் நினச்சிக்கிறான், அந்த பருமனான சோம்பேறியான எதிர்மறை எண்ணங்கள் இருக்கிற உடனே மகிழ்ச்சி என்பது புகைப்பிடிக்கிறதுல நினச்சிக்கிறான். அவன் புகைப்பிடிப்பதில் மகிழ்ச்சி என்று நினைக்கும் பொழுது, இது வரைக்கும் பாருங்கள், இது ஆஃப் ஆஃப் த சைக்கிள். இந்த ஆஃப் ஆஃப் த சைக்கிள், இது மொத்த சைக்கிளுமே மாடிஃபைபிள் ரிஸ்க் ஃபேக்டர். அதாவது ரிஸ்க் ஃபேக்டர் என்ற அபாய காரணங்களை மனம் வைத்தால் நாம் மாற்றி வைக்க முடியுன்றதான் மாடிஃபைபிள் ரிஸ்க் ஃபேக்டர். இந்த அபாய காரணங்களை முதல் பாதியை நாம் சொல்கிறது ப்ரிமார்டியல் ப்ரிவென்ஷன், ஆரம்பத்திலேயே தடுத்து விட வேண்டும். இது நம்ம குழந்தைகளும் பார்த்துட்ருக்காங்க. இதெல்லாம் நம்ம தடுக்கிறத குழந்தைகள் பார்த்து அவங்க கடைப்பிடிக்க மாட்டாங்க. இந்த ப்ரிமார்டியல் ப்ரிவென்ஷன் ஒன்று வைத்து கொண்டால் உங்களை நீங்களே காப்பாற்றிக்க முடியும், நோயற்ற வாழ முடியும், குறையற்ற செல்வமாக வாழ முடியும். இல்லை, இதை நீங்கள் கடைப்பிடிக்க தவறிட்டீங்க, என்ன பண்ணுறது? இப்போது சிகரெட் பிடிக்கிற வரைக்கும், மது அருந்த வரைக்கும் விட்ட உடனே இந்த சைக்கிள் என்ன ஆகுது? இப்போ ஒன்று விரட்டி செல்லும். உடனே என்ன பண்ணும்? அவனுக்கு கொலஸ்ட்ரால் ரத்தத்தில் கூடுது, டிஸ்லிபிடிமியான்னு பேர். என்ன ஆகுன்னா, அவனுக்கு கெட்ட கொலஸ்ட்ரால் கூடிவிடும், ட்ரைகிளிசரைட்ஸ் என்ற கொலஸ்ட்ரால் கூடும். அதே நிலையில் குட் கொலஸ்ட்ரால் என்ற ஹை டென்சிட்டி லைப்போப்ரோட்டீன் எஸ்டிஎல் கொலஸ்ட்ரால் குறைந்துவிடும். இது குறைந்தவுடன் ரத்த கொலஸ்ட்ரால் படி எதுவாகிடும், அந்த கொலஸ்ட்ரால் கூடுது. உடனே சர்க்கரை அளவு கூடுது. அதுதான் உங்களுக்கு டயபெட்டிஸ் மெலைட்டஸ் என்றோம், ஹைப்பர் கிளைசீமியா என்றோம். அந்த சர்க்கரை அளவு கூடி சர்க்கரை வியாதி வந்த உடனே இரத்த கொதிப்பும் வந்துடும் இந்த மனநிலையில் இருக்கவங்க. ஸோ இந்த சைக்கிள்
விஷியஸ் சைக்கிளாக கம்ப்ளீட் ஆகிறது இரத்தத்தில் கொழுப்பு, இரத்தத்தில் சர்க்கரை, இரத்த கொதிப்பு, இது 3 வந்துடுது. இது 3 வந்தவுடன் உடனே என்ன ஆகுது, அனைத்தும் சேர்ந்து அந்த 3 மில்லிமீட்டர் இரத்த குழாயை நாம் என்ன பண்ணுகின்றோம், அடைப்படுவதற்கோ இரத்தம் உறைவதற்கோ இரத்த குழாய் சுருங்குவதற்கு காரணமாகி 20-22 வயதில் இறந்து விடுகிறார்கள். புரிஞ்சிட்டிங்களா அது? ஸோ இது முக்கியமான ஸ்லைடு. நாம் மனம் வைத்தால், நாம் ஒவ்வொருவரும் மனம் வைத்தால், நாம் இந்த மாடிஃபையல் ரிஸ்க் ஃபேக்டரை ப்ரிமார்டியல் ப்ரிவென்ஷன் ஆரம்ப கட்டத்தில் தவிர்ப்பது, ஆரம்ப கட்டத்தில் தவிர்த்துவிட்டு இந்த வியாதிகளும் வந்து விட்டாலும் இப்பொழுதும் அது அனைத்தும் மாற்றி அமைத்து கொண்டால் அடைப்பட்ட இரத்த குழாய்கள் பூரணமாக கரைந்துவிடும் என்று நான் சொன்னதை மறுபடியும் அடுத்த வாரம் நான் பற்றி டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ அனைத்தும் ஏற்படுவது எதிர்மறை எண்ணங்களால். இந்த எதிர்மறை எண்ணங்களால் இந்த சைக்கிள் கூடுவதற்கு காரணம் அப்பெட்டைட் ஹார்மோன் கூடுது, அட்ரினல் கூடுது, கார்டிசால் கூடுது, நார்அட்ரினல் கூடுது. இது அனைத்தும் கூடுவதால் தான் அந்த சைக்கிளே வருது, இரத்த குழாய் அடைப்பட்டுடுது. சரி, இதெல்லாம் மாடிஃபையபிள் ரிஸ்க் ஃபேக்டர். அதர் ரிஸ்க் ஃபேக்டர் நான் மாடிஃபையபிள் ரிஸ்க் ஃபேக்டர். இந்த நான் மாடிஃபையபிள் ரிஸ்க் ஃபேக்டர் என்பது இப்போ ஆண் பெண்கள் சொன்னால் இப்போ ஆண்கள் பெண்களும் ஈக்குவலாகி போச்சு. இது முதியவர்கள் வருவாங்க, நாங்கள் ஏஜ் இப்போ இளைஞர்களுக்கும் வந்துடுச்சு. மிக முக்கியமாக இந்த ஸ்லைடை பாருங்கள். இது ஜெனட்டிக்காக பரம்பரையாக வருவதற்கு வாய்ப்புண்டு. பரம்பரை என்ன அர்த்தம்னா இது ஜீன்ஸ் மூலம் வர்றது. இப்போ அப்பா அம்மாவுக்கு உங்களுக்கு வர உண்டு. அப்பா அம்மாவுக்கு 70 வயசில் அவங்களுக்கு 35 வயசில், அவருக்கு 60 வயசுல பாதி வயதில் வருவதற்கு வாய்ப்புண்டு. ஆனால் இந்த சர்க்கரை வியாதி, இரத்த கொதிப்பு, மாரடைப்பு, ஸ்ட்ரோக் போன்ற ஜீன்ஸ் உங்கள் அதிர்ஷ்டவசம் என்னவென்றால் அவைகள் அனைத்தும் பெரிஃபரல் ஜீன்ஸ், எபிஜீன்ஸ் என்ற ஜீன்ஸில் இருக்குது, ஃபினோடைப் ஜீன்ஸ். அந்த ஜீன்ஸு கூட இன்றிலிருந்து நான் சொல்கின்ற வாழ்க்கை முறையை மாற்றி அமைத்தால் 9 வருடத்தில், எத்தனை வருடம், 9 வருடத்தில் அந்த ஜீன் பூரணமாக மறைந்து விடுகின்றது. ஸோ ஜெனட்டிக் மாடுலேஷன் டு பாசிட்டிவிட்டி. அப்படி அந்த வியாதியின் தன்மையை அந்த ஜீன் இழந்து போய்விடுவதே அது நான் மாடிஃபைபிள் என்பது கூட 9 வருடத்தில் மாடிஃபை பண்ண முடியும் என்பதை சமீபத்தில் உலக அளவில் நாம் ஆராய்ச்சியால் கண்டுபிடிக்கப்பட்ட உண்மையை உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். இன்று இதுவும் மகிழ்ச்சியான செய்தி. இனிமேல் எந்த நோயாளியிடம் எங்கள் அப்பா அம்மா எனக்கு சொத்து கொடுக்கல சொக்கலிங்க, ஹார்ட் அட்டாக்கோ சர்க்கரை வியாதியை கொடுத்து விட்டு போய்விட்டார்கள் என்று சொன்னால் அது உங்கள் மீது குற்றமே தவிர இப்பொழுதும் மாற்றி அமைத்துக்கொள்ள உங்களுக்கு சக்தி உண்டு என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ளலாம். சப்போஸ் உங்களுக்கு எப்பயாவது இப்போ ஆல்ரெடி மாரடைப்பு, ஹார்ட் அட்டாக் உங்கள் குழந்தைகளை கொடுத்துட்டீங்க, உங்கள் குழந்தைகளோ உங்கள் பேர குழந்தைகளோ இன்றையிலிருந்து இது கடைப்பிடிக்கட்டும். 9 வருடத்தில் நீங்கள் பூர்ணமாக குணமடைவது மட்டுமல்லாமல் உங்கள் குழந்தைகளோ உங்கள் பேர குழந்தைகளுடைய ஜீன்ஸ் 9 வருடத்தில் அந்த தன்மையை இழந்து விடுகின்றது. Because they are all phenotypes of genes constantly modulated to positive lifestyle and mind signals. இது வரப்பிரசாதம் நினைத்து அனைவரும் இதை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்றேன். இனிமேல் ஜீன்ஸ் என்று உங்கள் பரம்பரைகளை, மூதாதையர்களை பற்றி நீங்கள் குறை சொல்லாமல் நீங்கள் கடைபிடித்து வாழ வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். சமூகத்தில் நடக்கும் நிகழ்வுகளில் நாம் கொள்ளத்தக்கவை எவை, தள்ளத்தக்கவை எவை என்பதை பற்றி இன்றைக்கும் நம்மிடையே பேச வந்திருக்கிறார் எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே. இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தெற்கில் இருந்து ஒரு சூரியன், இந்த சொல் சமீபத்தில்
பரவலாக ஊடகங்களில் அடிபட்டு கொண்டிருக்கிறது. சூரியன் என்பது எப்போதும் கிழக்கிலிருந்து தானே உதிக்கும். தெற்கிலிருந்து ஒரு சூரியன் உதிக்க முடியுமா? உதிக்க முடியும். தமிழ் இந்து நாளிதழ் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு புத்தகத்தினுடைய தலைப்பு தான் தெற்கிலிருந்து ஒரு சூரியன். யார் அந்த சூரியன்? தென் தமிழகத்திலிருந்து, தென்னாட்டிலிருந்து உருவான, இந்தியாவின் தென்பகுதியில் இருக்கக்கூடிய தமிழகத்திலிருந்து உருவான ஒரு மகத்தான சூரியன் தான் டாக்டர் தலைவர் கலைஞர் அவர்கள். தலைவர் கலைஞர் அவர்களுடைய வரலாற்றையும், அதன் வழியாக திராவிட இயக்கத்தின் வரலாற்றையும், திராவிட இயக்கத்தின் வழியாக தமிழகத்தினுடைய வரலாற்றின் வழியாக இந்தியாவினுடைய மாநில சுயாட்சி அரசியலையும் சமூக நீதி அரசியலையும் பேசக்கூடிய ஒரு நூல் ஒன்றை தமிழ் இந்து இதழ் வெளியிட்டிருக்கிறது. அதுதான் தெற்கிலிருந்து ஒரு சூரியன். ஏன் தலைவர் கலைஞர் அவர்கள் ஒரு சூரியனாக பார்க்கப்படுகிறார்? தெற்கிலிருந்து உதிர்த்த ஒரு சூரியனாக, எல்லோருக்கும் வெளிச்சத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு சூரியனாக தலைவர் கலைஞர் அவர்கள் ஏன் பார்க்கப்படுகிறார் என்பதுதான் மிக மிக முக்கியமான ஒரு கேள்வி. நண்பர்களே, உண்மையிலேயே தமிழகம் கலைஞரின் வழியாக தமிழகத்திற்கு எதை பெற்றுக்கொண்டது, அல்லது கலைஞர் தமிழகத்திற்கு, இந்தியாவிற்கு எதை கொடுத்தார்? இதுதான் இந்த நூலினுடைய சாராம்சம். அப்படி பார்க்கிற போது தலைவர் கலைஞர் அவர்களுடைய வரலாறு என்பது அது ஒரு தனி மனிதருடைய வரலாறு கிடையாது. அது சமூக நீதியினுடைய வரலாறு, மாநில சுயாட்சியினுடைய வரலாறு, பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற தமிழ் சொல்லினுடைய ஒரு வரலாறு தான். அனைவரும் சமம், அனைத்திலும் சமம் என்கிற ஒரு குரலினுடைய அடையாளம் தான் தலைவர் கலைஞர் அவர்கள். தலைவர் கலைஞர் அவர்கள் உருவாக்கிய பல கோட்பாடுகள் இன்று இந்தியா முழுக்க செல்வாக்கு செலுத்தி கொண்டிருக்கின்றன. அவர் தமிழகத்திற்கு உள்ளாக மாற்றங்களை செய்தார். தமிழகத்திற்கு வெளியே இந்திய அளவிலும் மிகப்பெரிய மாற்றங்களுக்கு அவர் வித்திட்டார் என்பதைத்தான் இன்றைய வரலாறு பேசிக்கொண்டிருக்கிறது. தலைவர் கலைஞர் அவர்கள் இந்த உலகத்திற்கு, இந்த நாட்டிற்கு அளித்த, இந்தியாவிற்கு அளித்த மிக முக்கியமான ஒரு கொள்கை ஒன்று இருக்கிறது. அதுதான் மத்தியிலே கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி என்பது. அதாவது மத்திய அரசினுடைய ஒரு கீழ்ப்பட்ட பகுதிகளாக அல்லது அதனுடைய ஒரு உறுப்புகளாக மாநில அரசுகள் செயல்பட தேவையில்லை. மாறாக மாநில அரசுகளுக்கென்று தனித்துவமான அடையாளங்களும் உரிமைகளும் இருக்கின்றன. அதன் மாநிலம் என்பது அது ஒரு தனித்த அழகு, ஒரு தனித்த ஒரு இயக்கம், ஒரு தனித்த ஒரு மண் என்பதை உரத்து சொன்னவர் தலைவர் கலைஞர் அவர்கள். 1971 தலைவர் கலைஞர் அவர்கள் மன்னார் குழுவினுடைய, ராஜமன்னார் குழுவினுடைய அந்த அறிக்கையின் அடிப்படையில் கொண்டு வந்த மாநில சுயாட்சி தீர்மானம் என்பது மத்திய அரசினுடைய அதிகாரம் என்ன, அதிலிருந்து மாநில அரசுகள் எந்த அளவிற்கு விடுபட்டு சுயேட்சையாக இருக்க வேண்டும் என்பதற்கான மிக முக்கியமான ஒரு முழக்கமாக அது அமைந்திருந்தது என்பதை நாம் பார்க்கிறோம். அப்படி பார்க்கிற போது மாநில அரசினுடைய இந்த சுயாட்சி கொள்கைக்கு தெற்கிலிருந்து ஒரு சூரியனாக வித்திட்டவர் தலைவர் கலைஞர் அவர்கள். இந்தியா முழுக்க இன்றைக்கும் பல்வேறு மாநிலங்கள் ஹிந்தி மொழியை ஏற்றுக்கொண்டதனால் அல்லது மத்திய அரசினுடைய அதிகாரங்களை எல்லையற்று ஏற்றுக்கொண்டதனால் தங்கள் அடையாளங்களை இதை இழந்து பரிதவிக்கின்றன. பீகார் போன்ற பல மாநிலங்கள் டெல்லிக்கு அடிமைப்பட்டு கிடந்ததனால், டெல்லியினுடைய கொள்கைகளை அப்படியே ஏற்றுக்கொண்டதனால் அவர்கள் வளர்ச்சியில் பெருமளவிற்கு பின்தங்கி இருந்தார்கள். ஆனால் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தமிழகத்தில் இன்று தனிநபர் வருமானம் என்பது மற்ற மாநிலங்களோடு ஒப்பிடுகிற போது கேரளா மட்டும்தான் தமிழகத்தோடு ஒப்பிடக்கூடிய அளவிற்கு மிக உயர்ந்த நிலையில் இருக்கிறது. மற்ற எல்லா மாநிலங்களும் பின்தங்கி இருக்கின்றன. அதற்கு காரணம் தமிழகத்திற்கென தலைவர் கலைஞர் அவர்கள் கொண்டு வந்த வளர்ச்சி திட்டங்கள், சமூக நீதி திட்டங்கள். பல முற்போக்கான திட்டங்களை அறிமுகப்படுத்திய சில மாநில அரசுகள் கூட சாதியத்தின் மீது தாக்குதலை தொடுக்க முடியவில்லை. ஆனால் சாதி அமைப்பில் இடஒதுக்கீடின் மூலமாக, சமூக நீதியின் மூலமாக, இன்க்ளூசிவ் டெவலப்மெண்ட் என்று சொல்வார்கள், அனைத்து தரப்பினரும் சேர்ந்து வளர்தல் என்கிற கோட்பாட்டின் அடிப்படையில் தலைவர் கலைஞர் அவர்கள் அனைத்து சமூகங்களும் மேலே வருவதற்கான ஒரு மிகப்பெரிய கதவை திறந்து விட்டார். அந்த கதவின் மூலமாக இங்கு சமூக நீதி என்பது நிலைநாட்டப்பட்டது. அதே போல மத்திய அரசு தான் ஒரு திட்டக்குழுவை வைத்திருக்கும். ஆனால் மாநிலத்திற்கென ஒரு திட்டக்குழுவை அமைத்தவர் தலைவர் கலைஞர் அவர்கள். தமிழகத்தில் தான் இந்த திட்டக்குழு அமைக்கப்பட்டது. அதன் வழியாக பெரு வளர்ச்சி திட்டங்களை மத்திய அரசு நிறைவேற்றி கொண்டிருந்த போது
சிறிய சிறிய வளர்ச்சி திட்டங்களை, கிராமங்களுக்கான வளர்ச்சி திட்டங்களை, சிறுநகரங்களுக்கான வளர்ச்சி திட்டங்களை தலைவர் கலைஞர்கள் கொண்டு வந்து செயல்படுத்தினார். அதன் மூலமாக தமிழகம் முழுக்க ஒரு பரவலான ஒரு வளர்ச்சியை உருவாக்கினார். தமிழ் அடையாளத்திற்கான போராட்டம், இந்தியை எதிர்த்து நடத்திய போராட்டம், தமிழ் மொழியை மேம்படுத்துவதற்காக தலைவர் கலைஞர் அவர்கள் செய்த முயற்சி, இப்படி மாநில சுயாட்சி, மாநில உரிமைகள், சமூக நீதி என்று அனைத்து விஷயங்களிலும் தலைவர் கலைஞர் அவர்கள் ஒப்பற்ற ஒரு தலைவராக திகழ்கிறார். இந்தியாவிற்கே வழிகாட்டக்கூடிய ஒரு தலைவராக திகழ்கிறார். அன்று தலைவர் கலைஞர் அவர்கள் எதற்காக போரிட்டாரோ, எதற்காக வாதிட்டாரோ, எந்த கொள்கைகளுக்காக முன்னின்றாரோ, அந்த கொள்கைகள் தான் அனைத்து மாநிலங்களுடைய வளர்ச்சிக்கும் உரிய கொள்கை என்பது இன்று நிரூபணமாகி இருக்கிறது. எல்லா மாநிலங்களும் இன்று தலைவர் கலைஞர் அவர்களை ஒரு சூரியனைப் போல நிமிர்ந்து பார்க்கின்றன. ஆம், தலைவர் கலைஞர் அவர்கள் தெற்கிலிருந்து ஒரு உதித்த சூரியன், இந்தியாவிற்கே உதித்த சூரியன், தமிழகத்திற்கு மட்டுமல்ல என்பதைத்தான் அந்த புத்தகம் நமக்கு குறிப்பிடுகிறது. அந்த வகையில் அந்த புத்தகம் நம்முடைய காலத்தினுடைய ஒரு மனசாட்சியாக விளங்குகிறது. மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஒரு துறையை சார்ந்த சிறப்பு விருந்தினர்கள் அந்த துறையை பற்றி அவர்களின் அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ளும் பொழுது அவற்றை கேட்பதற்கு சுவாரஸ்யமாக இருப்பதோடு நம்முடைய வாழ்க்கைக்கும் பயனுள்ளதாக அமைகிறது. அந்த வகையில் இன்றைக்கு நாம் சந்திக்கவிருக்கும் சிறப்பு விருந்தினர் என்ன பயனுள்ள தகவல்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள இருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர். வணக்கம் நேயர்களே, விடியலை வா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் தமிழறிஞர் திரு ராமநாதன். ஒரு தமிழறிஞரா, தமிழ் மொழி மீது இவருக்கு இருக்கிற ஆர்வம், தமிழ் இலக்கியங்கள் மீது இவருக்கு இருக்கிற பற்று, 82 வயதை கடந்தும் இன்னைக்கு வரைக்கும் சுவாரஸ்யமா ஆரோக்கியமா போயிட்டு இருக்கிற இவரோட தமிழ் பணின்னு பல விஷயங்களை நம்ம இவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். ஒரு தமிழறிஞரா, மூத்த இலக்கிய சிந்தனையாளரா முதல்ல எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் சார். மிக்க மகிழ்ச்சி. ஒரு இலக்கிய சிந்தனையாளர் அப்படின்னு நம்ம சொல்லும்போது உங்களுடைய இளமை காலம் முதல் நீங்கள் வந்து கல்லூரி பள்ளி நாட்கள்ல இருந்தே தமிழ் மொழி மீது இருக்கிற ஒரு ஆர்வம் காரணமாக பல போட்டிகளில் கலந்துக்கிட்டு இருக்கீங்க, நிறைய பரிசுகள் வாங்கியிருக்கீங்க. அப்படின்னாலும் உங்களுடைய பணி ஆரம்பித்த நாள்லேருந்து இன்னைக்கு 82 வயதை கடந்தும் இந்த இலக்கிய பணின்றது இன்னைக்கு தொடர்ந்துகிட்டு இருக்கு. குறிப்பிட்டு சொல்லணும்னா ஒரு ஆசிரியராக உங்களோட பணிகளை தொடங்கின அந்த காலகட்டத்தில் இன்னைக்கு பல பெரிய பொறுப்புகள் இருக்க திறமையான அதிகாரிகள் எல்லாருமே வந்து உங்களுடைய மாணவர்களாக இருந்திருக்காங்க. அதுலேயும் இன்னும் குறிப்பிட்டு சொல்லும்போது நம்மளோட இலக்கியங்கள் வந்து நம்மளை நெறிப்படுத்துது, நம்மளோட பண்பாடு இதெல்லாம் எடுத்து காட்டக்கூடிய விஷயம் அப்படின்னு சொல்லி சிலப்பதிகார நூலை நீங்க கையில் எடுத்திருக்கீங்க. அதுதான் ஒரு மனிதனோட வாழ்க்கை முறையை நிர்ணயம் பண்ணுது, இதுபடிதான் நம்ம இருக்கணும் அப்படின்ற விஷயத்த இன்னைக்கு வரைக்கும் மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்கீங்க. உங்களுடைய வாழ்க்கை இறுதி நாள் வரைக்கும் இந்த பயணத்தை செய்யணும் அப்படின்ற உங்களுடைய ஈடுபாடு, ஆர்வம்னு உங்களோட அனுபவங்கள் சார்ந்த நிறைய விஷயங்களை எங்க நேர்களோட இன்னைக்கு நீங்க முழுமையா பகிர்ந்துக்கணும் சார். முதல்ல உங்களுடைய ஆரம்ப கால வாழ்க்கை, 82 வயதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அதில் 65 ஆண்டு காலம் அப்படிங்கிறது உங்களுடைய பணியார் தமிழ் தொண்டு பணினே நம்ம சொல்லலாம். ஆரம்பத்தில் ஒரு மாணவனாக இருந்த அந்த காலகட்டத்தில் மொழி மீது உங்களுக்கு இப்படி ஒரு ஆர்வம் ஏற்பட்டுச்சு? பல போட்டிகளில் நீங்கள் கலந்துக்கிட்டு இருக்கீங்க, அந்த நாட்களோட அனுபவங்கள் பற்றி சொல்லுங்கள். என்னுடைய இளமை பருவம் அரிமடத்தில் ஆரம்ப பள்ளி எப்படி என்றால், நான் படித்த காலத்தில் மண்ணிலே ஆனாவண்ணா எழுதி பழகிய காலம். அப்பொழுது இந்த நடுவிரலை, இந்த விரலை வைத்துத்தான் ஆனா எழுத வேண்டும், மண்ணிலே எழுதித்தான் நான் தமிழ் கற்றுக்கொண்டேன். அங்கே எனக்கு ஆசிரியராக இருந்தவர் ஹரிஹர ஐயர் என்பவர். நான் அங்கே அடுத்த நிலையிலே படிக்கிற போது எனக்கு துணை செய்தவர் ரகுநாத ரெட்டியார் என்பவர். அவர் என்ன செய்வார் தெரியுமா? ராமநாதன், இங்கே வா, உனக்கு தமிழ் ஒலி மிக அழகாக இருக்கிறது, நீதான் கடவுள் வாழ்த்து பாட வேண்டும் என்று சொல்வார். அந்த சிறு வயதில் எனக்கு அப்படி ஒரு ஆர்வத்தை தூண்டிய ரகுநாத ரெட்டியார் எனக்கு சொன்னார், திருக்குறளை ஒரு நாளைக்கு ஒரு குறள் மனப்பாடம் செய் என்று சொன்னார். அப்படி நான் படிக்கிற காலத்தில் எனக்கு திருக்குறளின் மேல் பெரிய ஆர்வத்தை ஏற்படுத்தியவர் ரகுநாத ரெட்டியார். அவரெல்லாம் இப்போது இல்லை.
அதற்கு பிறகு 3 ஆண்டுகள் புதுக்கோட்டையிலே படித்தேன். அதற்கு பிறகு சென்னை பிஎஸ்ஐ ஸ்கூலிலே என்னுடைய எஸ்எஸ்எல்சி என்று அந்த காலத்திலே சொல்லப்படுகிற அந்த படிப்பை முடித்தேன். அதற்கு பிறகு நான் லயோலா கல்லூரியிலே 2ஆம் பிரிவிலே தான் எனக்கு உடனே இடம் கிடைத்தது. ஏனென்றால் நான் 90 விழுக்காடு மதிப்பெண் பெற்ற காரணத்தினாலே. ஆனால் தமிழிலே நான் 92 மதிப்பெண் பெற்றேன். என்றாலும் என்னை அப்போது இருந்த முதல்வர் கேட்டார், தமிழிலே நன்றாக படிக்கிறாய், ஏன் நீ தமிழ் சிறப்பு வகுப்புகளிலே சேரக்கூடாது என்று கேட்டார். எனக்கு அப்பொழுது என்னுடைய குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் மருத்துவம் படித்தால் மருத்துவரானால் நிறைய சம்பாதிக்கலாம் என்றெல்லாம் அவர்களுக்கு நோக்கம் இருந்த காரணத்தினாலே நான் சேர்ந்தேன். அப்பொழுது லயோலா கல்லூரியிலே தமிழ்துறை தலைவராக இருந்தவர் வளவன் பாண்டியவன் என்பவர். அவர் என்னுடைய தமிழ் ஆர்வத்தை பார்த்து, அப்போது 2வது பகுதி தமிழ் படிக்க வேண்டும், இலக்கிய கழகம் என்று ஒன்று லயோலா கல்லூரியில் இருந்தது. அதற்கு என்னை செயலாளனாக அவர் ஒருமனதாக தெரிந்தெடுத்து நான் அதிலே பயிற்சி பெற்றேன் என்று சொல்ல வேண்டும். ஒவ்வொரு ஆண்டும் அந்த விழா நடத்துகிற போது அந்த மாணவர்களுக்கு பரிசாக கொடுப்பதற்கு என்ன கொடுக்கலாம் என்று கேட்டபோது நான் சொன்னேன், நூல்களாக கொடுத்தால் நன்றாக இருக்கும், அதுவும் புரட்சி கவிஞர் பாரதிதாசனுடைய நூலை கொடுத்தால் தமிழ் வளர்ச்சி பெறும் என்று சொன்னேன். அவர் அதனை ஏற்றுக்கொண்டு என்னையே தமிழ் நூல்களை தெரிவு செய்து எடுத்து வா என்று அனுப்பினார்கள். அப்பொழுதுதான் நான் புரட்சி கவிஞரை சந்திக்கின்ற வாய்ப்பே கிடைத்தது. சென்னையிலே பாரி நிலையம் பிராட்வேயில் இருக்கிறது. அந்த 30 படிகளையும் கடந்து மேலே சென்று அந்த பாரி நிலையத்திலே பாரதிதாசனுடைய புத்தகங்களை எல்லாம் எடுத்து வந்து வைத்து அதற்கு அவர்கள் பட்டியல் போட்டு கொண்டிருக்கிற போது அதனுடைய உரிமையாளர் செல்லப்பன் என்பவர் எங்கள் ஊரைச் சேர்ந்தவர். அவர், என்னப்பா பாரதிதாசன் புஸ்தகமெல்லாம் எடுத்து வைத்திருக்கிறாய், இங்கே உட்கார்ந்திருப்பவரே பாரதிதாசன் தான் என்று சொன்னார்கள். எனக்கு பெரிய வியப்பு. அப்படியே அவர் காலிலே விழுந்தேன். அவர் அப்படி வாரி அணைத்து, உனக்கு எப்படி இந்த கவிதையில் ஆர்வம் வந்தது என்று கேட்டார். நான் சொன்னேன், என்னுடைய இளமை காலத்தில் திருக்குறளை சொல்லிக் கொடுத்த ரகுநாத ரெட்டியார் தான் உனக்கு தமிழ் பற்று வளர வேண்டும் என்றால் பாரதிதாசன் கவிதைகளை படி என்று சொன்னார். அவருக்கு பெரும் மகிழ்ச்சி. உடனே 4-5 புத்தகங்களை எடுத்து அவர் கைப்பட எனக்கு எழுதி அவர் கையெழுத்து போட்டு கொடுத்தார். கொடுத்தது மட்டுமல்ல, நீ என்னை ஒவ்வொரு நாளும் முடிந்தால் ஒவ்வொரு வாரமும் என்னை நீ சந்திக்க வேண்டும், உன்னை நான் தமிழுக்கு வளர்க்க ஆசைப்படுகிறேன் என்று சொன்னார்கள். எனக்கு பெரிய மகிழ்ச்சி. நான் வாழ்க்கையிலே பெற்ற ஒரு பெரிய சிறப்பு அதுதான். அதே போல் அவர் வீட்டுக்கு மாலையிலே நான் கல்லூரி முடிந்த பிறகு போவேன். ஒரு 5 மணிக்கு போனால் 8 மணி வரையிலும் எனக்கு தமிழ் பற்றியும் தமிழகம் பற்றியும் தமிழினுடைய மரபு பற்றியும் தமிழ்நாடு பற்றியும் அடித்தளத்திலிருந்து சொல்வார்கள். நான் அப்படியே அவர் சொன்னவற்றையெல்லாம் வாங்கி மனத்திலே இருத்தி கொண்டேன். இது எப்படி எனக்கு வெற்றியாயிற்று என்பது உங்களுக்கு தெரிய வேண்டும். ஒவ்வொரு மாணவனும் இதை உணர வேண்டும். ஒரு தமிழாசிரியர் என்பவன் ஒரு மாணவனுடைய பண்பாட்டை, ஒழுக்கத்தை, வாழ்க்கையை மேம்படுத்துகிறவன் என்பதை நீங்கள் மாணவ பருவத்திலே உணர வேண்டும். நான் உணர்ந்தேன். அதனுடைய வெற்றி எப்படி தெரியுமா? சென்னை பல்கலைக்கழகத்தின் சார்பாக நடைபெற்ற போட்டியிலே நான் கலந்து கொண்டு முதலவனாக தெரிவு செய்யப்பட்டேன். அதனுடைய பயன் இலங்கையிலே நடந்த ஒரு சொற்பொழிலே கலந்து கொண்டு
யாழ்ப்பாணத்தில் உள்ள வட்டுக்கொடை என்ற இடத்தில் உள்ள சென்ட் ஜான்ஸ் காலேஜில் என்னுடைய போட்டி நடந்தது. நீங்கள் வியப்படைவீர்கள். அந்த போட்டிக்கு தரப்படுகிற தலைப்பு 10 நிமிடங்களுக்கு முன்னால் தான் தருவார்கள். நான் நிறைய படித்து கொண்டு போனேன். திருக்குறள், கம்பராமாயணம், பாரதம் எல்லாம் படித்து கொண்டு போனேன். எனக்கு தரப்பட்ட தலைப்பு என்ன தெரியுமா? எது தமிழகம்? தலைப்பு எது தமிழகம்? ஒன்றை மறந்துவிடக்கூடாது. தமிழன் நான் யார், நாம் எங்கே பிறந்தோம், நம்முடைய நாடு எது என்ற எண்ணத்தை உணர வேண்டும் என்ற ஒரு எண்ணம் எனக்கு ஊட்டியது பாரதிதாசனுடைய ஒவ்வொரு நாளும் மாலையிலே சொன்ன அந்த தமிழ் செய்திகள்தான் எது தமிழகம் என்ற தலைப்பை நான் 20 மணித்துளிகள் பேசினேன். என்ன கைதட்டல்கள் தெரியுமா? அது நூலாகவே வந்தது. லமூரியா கண்டம்தான் தமிழ் நாடு. அந்த தமிழ்நாட்டை சிலப்பதிகாரத்திலே இளங்கோவடிகள் என்ன அழகாக சொல்லி இருக்கிறார். இதெல்லாம் நான் இப்போது பேசுகிற சிலப்பதிகாரம் அல்ல, அன்றைக்கு மாணவ பருவத்திலே பாரதிதாசன் எனக்கு சொன்னது தான். அவர் சொன்னார், உனக்கு சங்க இலக்கியத்தில் பகுருளி ஆறு என்று ஒரு செய்தி வருகிறது, அதை இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்திலே சொல்லி இருக்கிறார். எப்படி சொல்லியிருக்கிறார் தெரியுமா? பகுருளியாற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரிக்கோடும் கொடுங்கடல் கொள்ள. இப்போ பெரிய சுனாமி வந்து தனுஷ்கோடியை அரித்து கொண்டு போனதே, அது இன்று நேற்று வந்ததல்ல. 2000 ஆண்டுகளுக்கு முன்னேயே அந்த சுனாமி வந்து நம்முடைய லமூரியா கண்டத்தை பிரித்து விட்டது. இப்போது இருக்கிற கன்னியாகுமரிக்கு அந்த பகுதியிலே உள்ள பகுதிகள் எல்லாம் தமிழகத்தை சார்ந்த பகுதிகள் என்ற செய்தியை பாரதிதாசன் எனக்கு சொன்னார்கள். அதை நான் வட்டுக்கோட்டையிலே சொன்னேன். என்ன கைதட்டல்கள்! நான் தான் அந்த போட்டியிலே தெரிவு செய்யப்பெற்று எனக்கு வெள்ளிக்கோப்பையை பரிசாக கொடுத்தார்கள். இது ஏன் சொல்லுகிறேன் என்றால், நம்முடைய பழமை, நாம் எவ்வளவு பண்பாட்டுக்கு உரியவர்கள், எப்படிப்பட்ட நாடு நம்முடைய நாடு. இந்த பகுருளியாரை பற்றி அதற்கு பிறகு நான் ஆசிரியனாக வந்தேன், மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்கிறேன். பகுருளியாற்று மணலிலும் பலகாலம் வாழ்வாயாக என்று ஒரு புலவர் ஒரு மன்னனை வாழ்த்துகிறார். அப்போ மன்னனும் உயிரோடு இருந்திருக்கிறான், பகுருளியாரும் இருந்தது. இப்போ இல்லையே. இலக்கியம் இருக்குது, சங்க இலக்கியத்தில் இருக்குது. ஏன் இல்லைன்னு கேட்குறதுக்கு சிலப்பதிகாரத்தில் பதில் இருக்குது. அவர் என்ன சொல்கிறாரு? பகுருளியாற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரி கோடும் கொடுங்கடல் கொள்ள. எவ்வளவு மலைகள் உள்ளே போயிருக்கு தெரியுமா? கடலுக்குள்ள எவ்வளோ பெரிய நாடு போயிருக்கிறது. இவையெல்லாம் நம் தமிழ் இலக்கியத்தில் இன்றும் இருக்கின்ற செய்தியாகும். அது முடிஞ்ச ஒரு பள்ளி பருவம், கல்லூரி நாட்கள் இதெல்லாம் முடிந்து நீங்கள் ஒரு ஆசிரியராக உங்களுடைய பணியை தொடங்கியிருக்கீங்க. அதுவும் இந்த சென்னையில் போது ஆசிரியர் பணியிலன்னு சொன்னால் இன்னைக்கு உங்களுடைய 82 வயதை கடந்து நம்ம பார்க்கும்போது இன்னைக்கு பல துறைகளில் இருக்கிற பல பெரியவர்கள் எல்லோரும் உங்களுடைய மாணவராக இருந்திருக்காங்க. அந்த ஆசிரியர் காலம் கட்டம் எப்படி இருந்துச்சு? அதாவது எனக்கு நீங்கள் 82 வயசுன்னு சொல்கிறீங்க, இல்லை 85, 84 முடிஞ்சது, 84. அதாவது வயது என்பது ஒரு செய்தி அல்ல. நான் 1958 MA முடித்த பிறகு தியாகராசர் கல்லூரியிலே தமிழாசிரியனாக சேர்ந்தேன். ஒரு சிறப்பு என்னவென்றால், எனக்கு கற்றுக் கொடுத்த ஆசிரியர்கள் எல்லாம் தலை சிறந்த ஆசிரியர்கள். நான் ராஜமாணிக்கனார் என்ற பேராசிரியரிடத்திலே நான் ஒரு தமிழாசிரியராக சேர்ந்தேன். அப்போது என்னோட பணி செய்தவர்கள் ஔவை துரைசாமி பிள்ளை, ஆக்கி பரந்தாமனார், ஆமு பரமசிவானந்தனார்,
அண்ணாமலை, நா. பாலுசாமி என்று சொல்லக்கூடிய மிகச்சிறந்த அறிஞர்களுக்கு மத்தியிலே நான் ஒரு மாணவனைப் போலத்தான் அங்கே ஆசிரியராக சேர்ந்தேன். நான் எடுத்த முதல் வகுப்பே சிலப்பதிகாரம்தான். அது ஏதோ இறைவன் செயல். ஏனென்றால் நான் அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே டாக்டர் சிதம்பரநாத செட்டியாரிடத்திலே 3 ஆண்டுகள் சிலப்பதிகாரம் கேட்டவன். அந்த 3 ஆண்டுகளிலும் சிலப்பதிகாரத்தினுடைய 30 காதைகளின் 4000 சொச்சம் வரிகளும் இன்று எனக்கு மனப்பாடம் என்றால் அதற்கு காரணம் என்னுடைய ஆசிரியர் டாக்டர் சிதம்பரநாதன் செட்டியார் அவர்கள்தான். அவர்கள் என்னிடத்தில் அவ்வளவு ஈடுபாடு. நான் அவருடைய வகுப்பு என்றால் நான் ஓய்வு எடுத்தால் கூட அந்த வகுப்புக்கு சென்று விடுவேன். அவ்வளவு ஆர்வத்தை எனக்கு ஊட்டியவர்கள் புரட்சி கவிஞர் பாரதிதாசன். அவர் பாண்டிச்சேரியில் இருந்து பேருந்திலே வருவார்கள். சிதம்பரத்திற்கு வந்து அந்த புகைவண்டி நிலையத்தை கடந்து என்னுடைய அறைக்கு வந்து என் அறை வாசலிலே காத்து கொண்டிருப்பார்கள். நான் வகுப்பு முடிந்து வருகிற வரையிலும். புரட்சி கவிஞர் அவர்களுக்கு அந்த காலத்தில் அண்ணாமலை பல்கலைக்கழகத்து பதிவாளர் மீனாட்சி சுந்தரம் அவ்வளவு நெருங்கிய நண்பர். அங்கே தான் தங்குவார். ஆனால் நான் 1958 சேர்ந்த பிறகு புரட்சி கவிஞர் என்னுடைய அறையில் தான் தங்குவார்கள். என்னோடு அந்த விடுதியிலே சாப்பிட வருவார்கள். அந்த விடுதியில் இருக்கிற பணியாளர்கள் எல்லாம் புரட்சி கவிஞர் எப்போ வருவார் என்று என்னிடத்தில் கேட்பார்கள். எனக்கு தனி மரியாதையே இருந்தது என்று கூட சொல்லலாம். புரட்சி கவிஞருடைய தொடர்பை நான் ஒரு காலம் மறக்க முடியாது. அவருடைய வழிகாட்டுதலை இன்றும் நான் நினைத்து பார்க்கிறேன். அப்படி படித்த காரணத்தினாலே தான் என்னால் இந்த அளவிற்கு நான் பெரிய வளர்ச்சி பெற்றுவிட்டேன் என்று சொல்லவில்லை. வளர முடிந்ததற்கு காரணத்தை சொல்லுகிறேன். நான் கற்றுக்கொண்ட பேராசிரியர்கள், எனக்கு கற்றுக் கொடுத்த பேராசிரியர்கள் தலை சிறந்தவர்கள். என்னுடைய ஆய்வு நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு த ட்ரீட்மெண்ட் ஆஃப் லவ் இன் தமிழ் லிட்ரேச்சர் என்று நான் தலைப்பு கொடுத்திருந்தேன். இதை நான் ஆங்கிலத்தில் சொல்வதற்கு காரணம் அது மத்திய பல்கலைக்கழகத்திலே தெரிவு செய்யப்பட வேண்டிய தலைப்பு. அப்போது அந்த குழுவுக்கு தலைவராக இருந்தவர் டாக்டர் சர்செப்பி ராமசாமி ஐயர். அவர் என்னை பார்த்து கேட்டார், உனக்கு என்ன வயது என்று கேட்டார். 23 என்று சொன்னேன். உனக்கு திருமணமாகிவிட்டதா என்றார். இல்லை என்று சொன்னேன். நீ எடுத்திருக்கிற தலைப்புக்கும் உனக்கும் சம்பந்தம் இல்லையே. ட்ரீட்மெண்ட் ஆஃப் லவ் உனக்கு என்ன தெரியும்? நீ திருக்குறளில் காமத்துப்பால் படித்திருக்கலாம். உனக்கு திருமணம் ஆனால்தான் வாழ்க்கையை பற்றி தெரிய முடியும். அதை வைத்துத்தான் நீ ஆய்வு செய்யலாம். ஆகவே வேறொரு தலைப்பு ஏதாவது நீ முடிவு செய் என்று சொன்னார். 5 பேர் உட்கார்ந்து இருக்கிறார்கள். தமிழிலே பேசுகிறார் சர்செப்பி ராமசாமி ஐயர். எனக்கு ஒன்றும் புரியவில்லை. நான் சொன்னேன், ஐயா நீங்களே தலைப்பை சொல்லுங்கள்னு. உனக்கு சங்க இலக்கியம் பிடிக்கும், நீ காதலை பற்றி எழுத வேண்டும் என்று கருதுகிறாய். அது ரெண்டும் எனக்கு உடன்பாடு இல்லை. இந்த தலைப்பை வைத்துக்கொள் என்று சொல்லி த ட்ரீட்மெண்ட் ஆஃப் வார் இன் தமிழ் லிட்ரேச்சர் ஃப்ரம் தொல்காப்பியம் அப் டு கம்பராமாயணம் என்று சொன்னதோடு நீ டாக்டர் சேதுப்பிள்ளை இடத்திலே தான் ஆராய்ச்சி செய்ய வேண்டும் என்று சொல்லிவிட்டார். நான் அண்ணாமலை பல்கலைக்கழகத்து மாணவன். நான் சென்னை பல்கலைக்கழகத்தில் ஆய்வு செய்ய முடியாது. அதுக்கு சட்டம் இடம் கொடுக்கவில்லை. ஆனால் சர்செப்பி அவர்கள் ஒரு தனி கடிதமே கொடுத்தார்கள். சென்னை பல்கலைக்கழகத்து துணைவேந்தர் ஏஎல் முதலியார் அவர்களுக்கு ஒரு கடிதம் கொடுத்தார்கள். இந்த மாணவன் இந்த தலைப்பை சேதுப்பிள்ளை இடத்திலே செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். எழுதி கொடுத்தார்கள். கொண்டு வந்து கொடுத்தேன். அடுத்த பேச்சே இல்லை. நான் ஏஎல் முதலியார் அவர்கள் என்னை சேதுப்பிள்ளையின் மாணவனாக ஆக்கினார். அவரிடத்தில் 2 ஆண்டுகள் சேதுப்பிள்ளை இடத்திலே நான் இந்த போர் கால முறைகளை ஆய்வு செய்தேன். என்னுடைய
குறையோ என்ன அவர்கள் மறைந்த காரணத்தினாலே அந்த இடத்திற்கு டாக்டர் மூவா அவர்கள் பொறுப்பேற்று கொண்டார்கள். அவர்களிடத்திலே நான் ஓராண்டு ஆய்வு செய்தேன். என்னுடைய ஆய்வு 3 ஆண்டுகள் முடிந்த பிறகு நான் அண்ணாமலை பல்கலைக்கழகத்து மாணவன் என்பதனாலே தேப்போ மீனாட்சி சுந்தரத்திலே நான் இறுதியாக ஆய்வை முடித்து என்னுடைய பட்டத்தை பெற்றேன். எனக்கு சொல்லிக் கொடுத்த ஆசிரியர்களெல்லாம் மிக தலை சிறந்த ஆசிரியர்கள், என்னை உருவாக்கியவர்கள். இன்று நான் இந்த நிலைமைக்கு இருக்கிறேன். இன்று உங்களோடெல்லாம் பேசுவதற்கும் சொல்வதற்கும் எனக்கு ஒரு தகுதி இருக்கிறது என்றால் நான் மிகச்சிறந்த பேராசிரியரிடத்திலே நான் படித்தேன். அதனாலே தான் இன்று சமுதாயத்திலே ஏதோ ஒரு சிறந்த அல்லது ஒரு உயர்ந்த நிலையை நான் பெற முடிந்தது. அதற்கு வழிகாட்டியாக, அதற்கு அடிக்கல்லாக விளங்கியது மதுரை தியாகராசர் கல்லூரி என்பதை நான் மறக்க முடியாது. அந்த காலத்திலே தெரிவு செய்வதென்றால் ஒரு விரிவுரையாளராக பதவி ஏற்பது என்பது அவ்வளவு எளிதான காரியமல்ல. என்னை நேர்முகம் கண்டவர்கள் அவை துரைசாமி பிள்ளை அவர்களும் கருமுத்து தியாகராசன் செட்டியார் அவர்களும் தான் என்னை நேர்முகம் கண்டார்கள். அவர்கள் எடுத்தவுடனே திருவாசகம் உனக்கு தெரியுமா என்று கேட்டார்கள். நமச்சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க என்று எல்லாம் சொன்ன உடனே உனக்கு விரிவுரையாளர் பதவி கொடுத்து விட்டேன், இப்பொழுதே போய் சேர்ந்து கொள் என்றார். நான் கையில் ஒன்றும் கொண்டு வரவில்லை என்று சொன்னேன். அப்போது நீ 2 நாட்களுக்குள் வந்து சேர்ந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். இதெல்லாம் என்னால் மறக்கவே முடியாது. தமிழ் என்னுடைய தமிழ் உணர்ச்சி. அதனாலே தான் இன்றளவும் அவர்கள் சொன்னார்களே, இந்த 82 வயசில் கூட நீங்கள் இவ்வளவு ஆர்வமாக தமிழுக்கு தொண்டு செய்கிறீர்கள், அதுதான் காரணம். என்னுடைய மாணவர்கள், நான் உங்களுக்கு சொன்னது போல் தியாகராசர் கல்லூரியிலே 1958 முதல் வகுப்பில் சிலப்பதிகாரத்தை கேட்ட மாணவர்தான் இன்று தமிழ்நாட்டில், ஏன் உலகத்தில் தமிழ் வழங்கும் இடத்திலெல்லாம் பட்டிமன்ற தலைமை ஏற்றுக்கொண்டிருக்கின்ற சாலமன் பாப்பையா அவர்கள். அவர் மட்டுமல்ல, அண்மையிலே மறைந்த கவிக்கோ அப்துல் ரஹ்மான், கவிஞர் மீரா, கவிஞர் காமராசன், அமைச்சராக இருந்த காளிமுத்து அவர்கள், சபாநாயகராக இருந்த சீனிவாசன், இப்படி அரசியல் துறையிலும் கவிதை துறையிலும் மட்டுமல்ல, நடுவர்களாக நீதிபதியாக சொக்கலிங்கம் அவர்கள் என்னுடைய மாணவர். துணைவேந்தர்களாக இன்றைக்கு அழகப்பா பல்கலைக்கழகத்து துணைவேந்தர் சுப்பையா என்னுடைய மாணவர். பல்கலைக்கழகத்தினுடைய சென்னையிலே இருக்கின்ற துணைவேந்தர் திருவாசகம் என்னுடைய மாணவர் என்று நான் எண்ணுகிற போது என்னுடைய பணி, நான் வளர்த்த குழந்தைகள் உயர்ந்த நிலையிலே இருக்கிறார்கள் என்ற மகிழ்ச்சி தான் எனக்கு என்னுடைய உடல் வளர்ச்சிக்கும் தளர்ச்சி இல்லாமைக்கும் காரணமே தவிர வேறு உணவுகள் அல்ல. எனக்கு தமிழ்தான் உணவு. இன்னும் குறிப்பாக சொன்னால் சிலப்பதிகாரம் மட்டும்தான் உணவு. நான் எம்ஏ வகுப்பு முடித்து கடைசி நாளன்று பேராசிரியர் சந்திரநாத் செட்டியாரை சந்திக்க சென்றேன். அவர்கள் என்னிடத்தில் சொன்னார்கள், ராமநாதன், உனக்கு சிலப்பதிகாரத்தில் ஆர்வம் அதிகம் இருக்கிறது, நீ இதை உன் வாழ்க்கை இலக்கியமாக எடுத்துக்கொண்டு ஏன் தொண்டு செய்யக்கூடாது என்று கேட்டார்கள். அதற்காகத்தான் இந்த 85 வயதிலும் நான் சிலப்பதிகாரத்துக்கு தொண்டாற்றுகிறேன், என் ஆசிரியருக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றுகிறேன் என்று உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். ஒரு
நூல் அப்படின்னு சொல்கிறோம். அந்த நூல் நம்மளை நெறிப்படுத்த, நம்மளோட வாழ்க்கை முறையில் கடைபிடிக்க வேண்டிய எத்தனை நல்ல விஷயங்களை சொல்லியிருக்க. அது ஒரு மாணவனாக நீங்கள் பயின்ற காலத்துலேருந்து உங்களுடைய ஆசிரியர்கள் உங்களுக்கு எப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க, நீங்கள் மற்றவங்களுக்கு அதை எப்படி சொல்லிட்டு இருக்கீங்க. இன்றைக்கி இந்த 86 வயதிலையும் இந்த மாதிரியான ஒரு கருத்துக்களை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணுன்ற ஒரு பணியை நான் தொடர்ந்து செஞ்சிட்ருப்பேன் அப்படிங்கிறதுக்கான ஒரு எண்ணம் நீங்கள் இப்போ பேசும்போதே தெரியுது. இது எப்பேற்பட்ட ஒரு நூலாக அமைந்திருந்திருக்குன்ட்டு. இன்றைக்கி இருக்கிற இளைஞர்களும் இந்த மாதிரியான விஷயங்களை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இன்றைக்கி இருக்கிற லேட்டஸ்ட் டெக்னாலஜி மூலமாக அதை எப்படி கொண்டு போய் சேர்க்கலாமோ அதற்கான ஒரு பணிகள்லையும் எதிர்காலத்தில் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள் நிச்சயமாக உங்களுக்கு இருக்கும். உங்களோட அனுபவங்கள் சார்ந்த நிறைய விஷயங்களை எங்களோட நீங்கள் பகிர்ந்ததுக்கு நன்றி. நன்றி. வணக்கம். பல்கலைக்கழகங்களில் இருக்கும் நூல்களை படித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டிய பல தகவல்களை பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள் ஒவ்வொரு நாளுமே அழகிய தமிழில் தொகுத்து இனிமையாக நமக்காக வழங்கி கொண்டிருக்கிறார். அந்த வகையில் இன்றைக்கும் சில இனிமையான தகவல்களை கொண்டு வந்திருக்கிறார். அவற்றை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றை சொல் நன்றி சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். தேசிய பார்வை உங்களுக்கு இருக்கிறதா என்று சிலர் கேட்கிறார்கள். தேசிய பார்வை என்றால் என்ன என்று இன்னொரு கேள்வி இருக்கிறது. அவர்கள் இந்தியா என்பதைத்தான் தேசம் என்றும் இந்திய அளவிலான பார்வையைத்தான் தேசிய பார்வை என்றும் சொல்லுகிறார்கள் என்பது புரிகிறது. நாம் வெறும் தமிழ்நாட்டுக்குள் மட்டும் சுருங்கி விடுகிறவர்கள் அல்ல. இந்தியாவையும் தாண்டி உலக பார்வை உடையவர்களாகத்தான் இருக்கிறோம். மானுடம் போற்று என்பதுதான் நம்முடைய அடிப்படையான நோக்கம். ஆனால் கூடுதலாக நாம் தமிழ்நாடு பற்றிய செய்திகளை அறிந்திருப்பதும் தமிழர்களாக இருப்பதும் இயற்கையானது. இந்தியாவை பற்றி தெரியாதவர்கள் தமிழர்கள் என்று கருத வேண்டியதில்லை. இந்தியாவை பற்றி தெரிந்திருக்க வேண்டிய செய்திகள் என்பன வேறு. இந்தியாவை பற்றிய பார்வைகளில் வேறு வேறு விவாதங்கள் இருக்கும் என்பதும் வேறு. இந்தியாவிலிருந்து தனித்தனி நாடுகளாக பிரிய வேண்டும் என்று கேட்ட மாநிலங்கள் எல்லாம் கூட இன்றைக்கு அதிலே மாற்றங்கள் நிகழ்ந்து இந்தியா குறைந்தது ஒரு கூட்டாட்சியாக இருக்க வேண்டும் என்கிற கோரிக்கை வலுப்பெற்றிருக்கிறது. அது ஒரு மிக நியாயமான கோரிக்கை. அதைத்தான் நாம் மாநில சுயாட்சி என்றும் சொல்கிறோம். இவையெல்லாம் ஒரு புறம் இருக்க, நண்பர்கள் கேட்கிற அந்த தேசிய பார்வை, இந்தியா பற்றிய பார்வை என்ன என்பதற்கு முன்னால் இந்தியாவை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்திகள் கண்டிப்பாக சில இருக்கின்றன. அவற்றை இந்த பகுதியில் இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். பொதுவாக இந்தியாவினுடைய பரப்பளவு பற்றி, இந்தியாவினுடைய மக்கள் தொகை பற்றியெல்லாம் தொடர்ந்து பேசி கொண்டிருக்கிறோம். பேச வேண்டிய ஒரு செய்தியை, 32 லட்சம் சதுர கிலோமீட்டருக்கு மேல், உலக நாடுகளிலேயே 7வது பெரிய நாடு, பரப்பளவில் 7வது பெரிய நாடு இந்தியா தான். ஆனால் உலக மக்கள் தொகையில் 2வது பெரிய நாடு இந்தியா, பரப்பளவில் 7வது. நீங்கள் பரப்பளவு என்று பார்த்தால் ரஷ்யா என்கிற பெரிய நாடு, அதுதான் சோவியத் 14 துண்டுகளாக உடைந்ததற்கு பிறகும் இன்றைக்கும் ரஷ்யா தான் உலகத்திலேயே பரப்பளவில் பெரிய நாடு. அடுத்ததாக கனடா. ஆனால் ரஷ்யாவிலும் கனடாவிலும் சைபீரியன் பாலைவனத்திலும் கனடாவினுடைய வடக்கு பகுதியிலும் மக்கள் வாழ முடியாத நிலங்கள் தான் இருக்கின்றன. எனவே 7வது இடத்தில் பரப்பளவில் இருக்கிற இந்தியா மக்கள் தொகையில் 2வது இடத்தில் இருக்கிறது, சீனாவிற்கு அடுத்ததாக என்பதை நாம் அறிவோம். ஆனால் அறிந்து கொள்ள வேண்டிய செய்தி என்ன என்றால், மக்கள் தொகை கணக்கை பார்க்கக்கூடாது, மக்கள் தொகை அடர்த்தியை பார்க்க வேண்டும். டென்சிட்டி என்று சொல்கிறோம் இல்லையா? மக்கள் தொகை அடர்த்தியில் உலகத்தில் இந்தியா தான் மிக நெருக்கடியாக வாழ்ந்து கொண்டிருக்கிற முதல் நாடு என்று சொல்லலாம். அந்த நெருக்கடி என்பது எவ்வளவாக இருக்கிறது என்றால், ஒரு சதுர கிலோமீட்டரில் 832 பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு சதுர கிலோமீட்டர் என்பது ஒரு கிலோமீட்டர் நீளம் 1 கிலோமீட்டர் அகலம் கொண்ட ஒரு சதுர கிலோமீட்டரில் 832 பேர் நின்று கொண்டிருக்கவில்லை, வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். 832 பேருக்கான வீடுகள், வசதிகள் அனைத்தும் ஒரு சதுர கிலோமீட்டருக்கு 832 பேர் என்பதுதான் மிக கடுமையான இந்தியாவினுடைய பல்வேறு துயரங்களுக்கும் காரணம். எனவே மக்கள் தொகை கூடுதலாக இருப்பது பெரிதில்லை. அந்த அளவுக்கு நிலப்பரப்பும் பெரிதாக இருந்தால் மக்கள் தொகை நமக்கு பெரிய சுமையாக இருக்காது. சீனாவுக்கும் நமக்கும் மிக குறைந்த அளவில் தான் இன்றைக்கு மக்கள் தொகையில் வேறுபாடு. ஆனால் பரப்பளவில் சீனா நம்மை விட மிகப்பெரிய நாடு என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். இது இந்தியா பற்றிய முதல் பார்வை. இன்னும் இந்தியா பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்திகள் என்னவெல்லாம் இருக்கின்றன என்று பார்த்தால், இந்தியாவினுடைய தேசிய கொடி, அதை வடிவமைத்தவர் பிங்காலி வெங்கையா என்பவர்.
1947 ஜூலை மாதம் அந்த கொடியினுடைய இறுதி வடிவம் வந்துவிட்டது. அதற்கு முன்னால் அதில் பல வடிவங்கள் இருந்தன. இடையில் ராட்டினம் இருந்தது. அந்த ராட்டைக்கு பதிலாக பிறகு சக்கரம் வந்து சேர்ந்தது. இப்படி பல மாற்றங்களுக்கு பிறகு இன்றைக்கு இருக்கிற ஆகஸ்ட் 14ஆம் தேதி நள்ளிரவில் ஏற்றப்பட்ட அந்த கொடியின் வடிவம் 1947 ஜூலையில் இறுதியாக்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு தகவல். இந்தியாவின் தேசிய சின்னம் எது? தேசிய கொடி பற்றி நாம் பேசுகிறோம். ஒன்றை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்தியாவுக்கு தேசிய கொடி உண்டு, தேசிய சின்னம் உண்டு, தேசிய விலங்கு உண்டு, தேசிய பறவை உண்டு, தேசிய மரம் உண்டு, தேசிய கனி உண்டு. தேசிய மொழி கிடையாது. தேசிய மொழி இந்தி என்று பலரும் தவறாக சொல்கிறார்கள். இந்தியாவிற்கு தேசிய மொழி என்று எதுவும் இன்று வரை கிடையாது. வெறும் ஆட்சி மொழி தான் உண்டு, அல்லது அலுவல் மொழி தான் உண்டு. அஃபிஷியல் லாங்குவேஜ் என்பதுதான் அரசமைப்பு சட்டம் சொல்லுகிற அந்த தொடர். எனவே தேசிய சின்னம் எது என்று பார்த்தால் அசோகர் சாரநாத்தில் ஏற்றி வைத்த அந்த தூண், அதற்கு மேலே இருக்கிற 4 சிங்கங்கள். 3 தான் தெரியும், 4வது சிங்கம் அந்த பக்கம் இருக்கிறது. எனவே மொத்தம் 4 சிங்கங்கள். அந்த தூணினுடைய கீழே இந்த பக்கம் குதிரை, அந்த பக்கம் காளை, நடுவில் சக்கரம். இதுதான் இந்தியாவின் தேசிய சின்னம். குதிரை என்பது நம்முடைய விரைவை காட்டுவதற்காக, காளை என்பது கடும் உழைப்பை காட்டுவதற்காக, சக்கரம் என்பது அறத்தின் பார்ப்பட்டதாக. அதை நாம் தர்மம் தர்மம் என்று சொல்கிறோம். அந்த தர்மம் என்பதும் அறம் என்பதும் வேறு வேறாக இருக்கிறது. இது அறத்தின் பார்ப்பட்டது. எனவே இதுதான் இந்தியாவின் தேசிய சின்னம். இந்தியாவினுடைய விலங்கு முதலில் சிங்கமாகத்தான் இருந்தது. பிறகுதான் அது புலியாக மாற்றப்பட்டது. அதுவும் வங்காள புலி. அரசமைப்பு சட்டத்தில் நீங்கள் பார்த்தால் இந்தியாவின் தேசிய விலங்கு புலி, அடைப்புக்குறிக்குள்ளே வங்காளம் என்று இருக்கும். வங்காள புலி அதுதான் இந்தியாவினுடைய தேசிய விலங்கு. இவை எல்லாவற்றையும் நாம் சொல்வதற்கு காரணம் தேசிய பார்வை எல்லோருக்கும் இருக்கிறது. ஆனால் தேசிய பார்வை என்பதும் தேசிய பற்று என்பதும் இந்த கொடியை, சின்னத்தை வணங்குவதல்ல, இந்த மக்களை நேசிப்பது. யாரெல்லாம் இந்தியாவை, மக்களை நேசிக்கிறார்களோ, உலகத்தை, மனிதர்களை நேசிக்கிறார்களோ, அவர்களே உயர்ந்த பார்வை உடையவர்கள். இந்த தகவல்களை சேகரித்து வைத்துக் கொள்ளுகிறவர்கள் இல்லை. தகவல்களையும் சேகரித்து வைத்துக் கொள்ள வேண்டும். ஆனால் அதுவே தேசப்பற்றுக்கான அடிப்படையாக ஆகிவிடாது. நம்முடைய தேசிய கீதத்தை பற்றி ஒன்று சொல்ல வேண்டும். நம்முடைய தேசிய சின்னம், தேசிய கொடி எல்லாவற்றுக்கும் முன்பாக முதலாக பாடப்பட்டது அந்த தேசிய கீதம்தான் 1911ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 27ஆம் தேதி கல்கத்தாவிலே நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டிலேயே ரவீந்திரநாத் டாகூர் எழுதிய அந்த ஜனகணமன பாடல் அங்கே தான் முதலாக பாடப்பட்டது. அது மொத்தம் 5 பத்திகளை கொண்ட நீண்ட பாடல். நாம் முதல் பத்தியை மட்டும்தான் பாடுகிறோம். இன்னமும் 4 பத்திகள் அந்த பாட்டில் இருக்கின்றன. இது தேசிய கீதம் பற்றிய ஒரு செய்தி. தேசிய மலராக அன்றைக்கு காங்கிரஸ் கட்சி ஏதோ ஒரு காரணத்தால் தாமரையை தேர்ந்தெடுத்தார்கள். அது இன்றைக்கு சிலருக்கு வசதியாகவும் ஆகிவிட்டது. எனவே இந்தியாவை பற்றி நாம் தெரிந்து கொள்வதற்கான பல செய்திகள் இருக்கின்றன. இந்தியாவில் மக்களினுடைய கல்வி அறிவு 74.4% இன்றைக்கு இருக்கிறது. நான் சொல்வதெல்லாம் 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில். அதிலும் ஆண்களினுடைய கல்வி அறிவு 80க்கு மேல், பெண்களினுடைய கல்வி அறிவு 70க்கு கீழ். சராசரியாக 74.4% படித்தவர்கள் என்றால் பூரண ஞானம் பொலிய பெற்றவர்கள் என்று பொருள் இல்லை. தங்கள் பெயரை ஓரளவுக்கு தப்பில்லாமல் எழுத தெரிந்தவர்கள் என்பதுதான். உண்மையான கல்வி அறிவு என்பது இன்னமும் 50% எட்டவில்லை என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். இதுதான் இந்தியாவை பற்றிய தேசிய பார்வை. இவற்றையெல்லாம் தாண்டி இத்தனை தேசிய இனங்கள் சேர்ந்திருக்கிற இந்த இந்தியா என்கிற நாடு நிலை பெற்று வளம் பெற்று வளர வேண்டுமானால் அத்தனை தேசிய இனங்களுக்கும் சம உரிமை வழங்கப்பட வேண்டும். அத்தனை மொழிகளும் மதிக்கப்பட வேண்டும். இந்தியா ஒரு கூட்டரசாக, ஒரு ஃபெடரலிசம் என்று சொல்லுகிற கூட்டரசாக மலர வேண்டும். மாநில சுயாட்சி வலுப்பெற வேண்டும். அப்போது தேசிய பார்வை இன்னும் நமக்கு விரிவாகவே வந்து சேரும். ஒரு நாட்டின் குடிமகனாக அந்நாட்டின் சட்டங்களை பற்றி நாம் அறிந்திருக்க வேண்டியது அவசியமாகிறது. அந்த வகையில் ஒவ்வொரு வாரமும் சில அடிப்படை சட்டங்களை பற்றி நாம் தெரிந்து வருகிறோம். இன்றைக்கும் சில சட்டங்களை பற்றி தெரிந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஆலோசனை நேரத்தில் சட்டம் பகுதி.
இன்றைய ஆலோசனை நேரத்தில் நாம் பேச போகிற ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பள்ளி தன்னுடைய கல்வி கட்டணத்தை ஏற்கனவே அரசு நிர்ணயித்திருப்பதை விட அதிகமாக வசூலிக்கலாமா, அல்லது அதன் பேரிலேயே மாணவர்களை வதைக்கலாமா அப்படிங்கிற ஒரு அடிப்படை கேள்வியை வச்சு தான் இன்றைக்கு நாம் ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம். சமீபத்தில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு விசாரணைக்காக வந்தது. நம்முடைய மாண்புமை நீதியரசர் திரு கிருபாகரன் அவர்களுடைய நீதிமன்றத்திலே அந்த வழக்கு நடைபெற்றது. அந்த வழக்கு நடைபெற்ற போது சாதாரணமாக வேறு வழக்குகளுக்கு உட்கார்ந்துக்கிறவங்கெல்லாம் கவனிக்க மாட்டாங்க, அவங்கவுங்க வழக்கை படிச்சுட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த வழக்கு எல்லோரையும் விசாரணையின் போது உற்று நோக்க வைத்தது. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாமக்கல்லில் ஒரு பள்ளிக்கூடம், அந்த பள்ளிக்கூடத்தில் ஒரு பையன் படிக்கிறாரு. அந்த படிக்கிற பையன் 11,600 ரூபா தான் கட்டணம் கட்ட வேண்டும். ஆனால் அந்த பள்ளியிடம் அவங்க டிமாண்ட் பண்ணுறாங்க, அதுக்கு இதுக்கு ஒரு பில்டிங் கட்டணும், அல்லது லைப்ரரிக்கு தேவை, அல்லது ஒவ்வொரு காரணங்களையும் புதுப்பிச்சு டோட்டலாக அந்த மாணவன் 12வது படிக்கின்ற பொழுது முழுமையாக 75,000 ரூபாயை ஃபீஸாக கட்டுறாங்க. அதற்கு பிறகு பள்ளியிலையும் நல்ல மார்க்கை ஸ்கோர் பண்ணி அந்த தம்பி படித்து முடிக்கிறப்பல, ஆனால் அந்த குழந்தைக்கு கொடுக்க வேண்டிய சர்டிஃபிகேட்டை உரிய காலத்தில் கொடுக்கறதில்ல. பள்ளியினுடைய ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் இருக்கும், காண்டக்ட் சர்டிஃபிகேட் இருக்கும், அல்லது மார்க் ஷீட்ஸ் இருக்கும். அப்போ இந்த மாதிரி எந்த விஷயங்களுமே அந்த பையனுக்கு சேர்றதில்ல, அந்த மாணவனுக்கு சேருவது கிடையாது. நடக்கிறாங்க, அப்பாவும் பிள்ளையும் ஸ்கூலுக்கு இதுக்குமா கேட்குறதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு அதுக்கான விளக்கங்களை தந்து காத்திருந்து ஆனாலும் கொடுப்பது கிடையாது. இந்த நிலைமையில் அந்த பையனுக்கு ஒரு வருஷ காலம் படிப்பு தடைப்பட்டு போயிடுது. இப்போ 12 முடித்தா அடுத்தாப்பில் ஒரு காலேஜில் சேரணும். காலேஜில் சேரணும்னா சர்டிஃபிகேட்ஸ் வேணும். ஆனால் அந்த சர்டிஃபிகேட் இல்லாத ஒரே காரணத்தினால இந்த மாணவன் அந்த பள்ளி நிர்வாகத்தால் அலைக்கழிக்கப்படுகிறார். அதன் காரணமாக என்ன ஆயிடுதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு வருஷம் படிப்பு போயிடுது. இவங்க கேட்டு ஆன வரைக்கும் முயற்சி பண்ணதுக்கு அப்புறம்தான் உயர்நீதிமன்றத்தில் அவங்க அப்பா ஒரு ரிட் மனுவை தாக்கல் பண்ணுறாரு. அந்த ரிட் மனுவில் அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி நான் பள்ளி கல்வி நிர்வாகம் நம்முடைய அரசு நிர்ணயித்திருக்கக்கூடிய பள்ளி கல்வி கட்டணத்தை விட அதிகமாக வசூலித்தது, அதையும் நாங்கள் கொடுத்துட்டோம். என் பையன் நல்லா படித்தான், இது வரைக்கும் நல்ல மார்க்கு, இதுக்கப்புறமும் நல்ல மார்க் எடுத்திருந்தாலும் கூட அந்த சான்றிதழ் எதையுமே உரிய காலத்தில் வழங்கலை, அதனால் என் பையனுடைய லைஃப் போச்சு அப்படின்னு சொல்லி போடுறார். அப்போ நீதிபதி நோட்டீஸ் அனுப்புகிறாங்க அந்த பள்ளி கல்வி நிர்வாகத்துக்கு. கூடவே இந்த பள்ளி கல்வி இயக்ககம்னு இருக்குது பாருங்கள், டைரக்டரேட் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன், அதுக்கும் நோட்டீஸ் அனுப்பப்படுகிறது. சரி, இந்த பையனுக்கு இந்த மாதிரி கொடுக்கல, என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? அல்லது அந்த மாணவனுடைய தந்தை ஒரு புகார் கொடுத்திருக்கிறார், அந்த புகாரில் அதிகபட்சமாக கட்டணம் வசூலிக்கப்பட்டது என்று சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஏன் நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னு கேட்டு ஒரு ஷோகாஸ் மாதிரியே அந்த மாதிரி கோர்ட்டிலிருந்து போகிறது. இப்படி ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்ட பிறகு. ஆனால் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதில் பள்ளி கல்வி இயக்ககம் அவங்க பேசுகிறாங்க, பள்ளி நிர்வாகம் வழக்கு நடக்கிற வரைக்கும் வருவதே கிடையாது. இவங்களும் விசாரித்து பார்த்துட்டு, அதாவது இந்த அரசின் வழங்கியிருக்கக்கூடிய அடிப்படையான கல்வி உரிமை என்பது எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும். அதுக்கு கட்டணத்தோடு தான் கல்வி இருக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. ஆனால் அதை தாண்டி நின்று தனியார் நிறுவனங்கள் இன்றைக்கு அதிகபட்சமாக கல்வி கட்டணங்களை வசூலிப்பதனால தான் இப்போ என்ன பண்ணாங்க, தமிழக அரசு இல்லை இந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நிர்ணயம் பண்ணுறாங்க. அப்போ 11,600 வாங்கிட்டு அந்த பையனுக்கு கல்வி கொடுத்துருக்க வேண்டிய அந்த தனியார் கல்வி நிறுவனம் இன்றைக்கு 75,000 பெற்றிருப்பது என்பது குற்றச்செயல். இது தவறான முன்னுதாரணம். இது சொல்லியிருக்கிற நடைமுறைகளுக்கு மாறானது. எனவே அந்த பள்ளி மீது நடவடிக்கை எடுக்க வேணும். சரி, இது ஒரு ஆஸ்பெக்டாக பார்க்குறோம். இன்னொரு ஆஸ்பெக்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மாணவனுடைய ஒரு வருஷ படிப்பு என்பது போயிடுச்சு, வாழ்க்கையில் திரும்ப கிடைக்குமா? நேரம் பொன்னானதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது போனால் கிடைக்காது அப்படிங்கிறதுக்காக. அப்போ ஒரு வருடம் இழக்கின்ற பொழுது, இதுவே ஒரு வக்கீல்னு வச்சுக்கோங்களேன், வக்கீல் படித்து முடிச்சிடுறாங்க, வக்கீல் என்ரோல் பண்ணுறாங்க, என்ரோல் பண்ணிட்டு வருகிற பொழுது நீதிபதி ஆகிற பொழுது சீனியாரிட்டி லிஸ்டெல்லாம் வரும் பாருங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நாள் என்ரோல்மெண்ட்டை பின்தங்கி செஞ்சவர்கள் கூட ஜூனியர் ஆகிடுவாங்க. அப்போது ஒரு வருஷத்தையே இழந்த ஒரு மாணவனுடைய நிலைமை என்னவென்று பாருங்கள்.
அப்போ அந்த சூட்டோட சூடாக கல்லூரியில் இடம் பெறுவதும் படிப்பதும் அந்த மாணவனுடைய கல்வி தகுதியை மேம்படுத்துவதற்கும் மன வளத்தை மேம்படுத்துவதற்கும் ரொம்ப அவசியமான ஒரு விஷயமாக இருக்கும். ஆனால் அந்த விஷயங்கள் எதுவுமே இந்த மாணவனுக்கு கிடைக்கப்பெறவில்லை. அதற்கு காரணம் யார்? பதில் சொல்ல வேண்டிய நிர்வாகம் பதில் சொல்லவில்லை. சரி, பள்ளி கல்வி இயக்ககம் என்ன செஞ்சது? இந்த நடவடிக்கை ஏன் எடுக்கவில்லை அப்படிங்கிறதெல்லாம் மிகப்பெரிய கேள்விகளாக அங்கே எழுந்தது. அப்போ தான் உண்மையிலேயே நம்முடைய மாண்புமிகு நீதிபதி திரு கிருபாகரன் அவர்கள் அவ்வளவு அருமையான ஒரு ஜட்மெண்ட்டை கொடுத்தார். என்ன சொல்லி, அதாவது பள்ளி நிர்வாகம் 1 லட்சம் ரூபாயை நீ அபராதமாக கட்ட வேணும், ஃபைன். நீங்கள் பள்ளி கல்வியில் அந்த கட்டணம் அரசு நிர்ணயிப்பதை காட்டிலும் அதிகமாக வசூலித்ததன் காரணமாக நீங்கள் அபராத தொகையாக 1 லட்சம் ரூபாயை கட்டணும். இது பள்ளிக்கு வழங்கப்பட்ட தண்டனை. அதே சமயம் 1 வருஷம் இழந்திருக்கார் இல்லையா அந்த மாணவர், தன்னுடைய கல்வி வாழ்க்கையிலேயே 1 வருஷத்தை இழந்திருக்கக்கூடிய அந்த மாணவனுக்கு 1 லட்சம் ரூபாயை நஷ்ட ஈடாக தர வேண்டும், காம்பன்சேஷனாக அந்த மாணவனுக்கு தர வேண்டும் அப்படின்னு அந்த அருமையான உத்தரவு. அப்புறம் பள்ளி கல்வி இயக்கத்தை பார்க்குறார் இந்த டைரக்டரேட் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் பாருங்கள், அவங்களுக்கு ஒரு ஆணை 2 வாரத்துக்குள்ளார அந்த மாணவனுடைய அத்தனை சர்டிஃபிகேட்ஸையும் வாங்கி கொண்டு அந்த மாணவன் கையில் கொடுக்க வேண்டியது, அல்லது அந்த மாணவனை அழைத்து அவர் கையிலே கொடுக்க வேண்டியது அந்த டைரக்டரேட் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷனுடைய கடமை. ஆக என்னன்னு பார்த்தீங்கன்னா, அடிப்படையான உரிமையில் ஒரு உரிமை என்னன்னு கேட்டிங்கன்னா கல்வி உரிமை. அதுவே நாம் போராடி பெற்ற ஒரு உரிமை. இவ்வளவு காலத்துக்கு பிறகு சமீப காலத்தில் தான் கல்வி என்பது அடிப்படை உரிமையாகிறது. அடிப்படை உரிமை என்று 14 வயது வரைக்கும் ஒரு மாணவனுக்கு இலவசமாக கல்வி கொடுக்க வேணும், இலவசமாக எல்லாமே செய்ய வேண்டும் என்று சொல்லுகிற இந்த நேரத்தில் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு ஒரு பள்ளி நிர்வாகம், இது ஏதோ ஒரு பள்ளி நிர்வாகம்னு நீங்கள் நினைக்காதீங்க. நாமக்கல்ல ஒரு பள்ளி நிர்வாகம் மட்டுமல்ல, இன்றைக்கு நீங்கள் தனியார் பள்ளிகளை கணக்கிலே எடுத்துக்கொண்டால் இன்றைக்கு அரசு நிர்ணயித்திருக்க கட்டணத்தை காட்டிலும் அதிகமாக வாங்குறவங்க தான் நிறைய. தேவையான வசதிகளையும் ஏற்படுத்தி தராமல் அதே சமயத்தில் கட்டணத்தையும் அதிகமாக வசூலித்து மாணவர்களை பணம் சம்பாதிக்கிற யந்திரமாக பயன்படுத்துகிற கல்வி சூழல் என்பது நமது அரசியல் சாசனம் வழங்கியிருக்கக்கூடிய அடிப்படை உரிமைகளுக்கு எதிரானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த மாணவனுடைய வழக்கு என்பது எவ்வளோ பெரிய உதாரணம்னா, இன்றைக்கு இதனால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பல்லாயிரம் மாணவர்கள் இருக்கிறார்கள். இந்த பல்லாயிரம் மாணவர்களும் கூட இன்றைக்கு நீதிமன்றத்தை அணுக முடியும் என்கின்ற ஒரு கருத்தை இந்த வழக்கு நமக்கு தெரிவிக்கிறது. ஒரு நேர்மையான சரியான நீதிபதி இருந்தால் எந்த வழக்கிலும் சிறப்பாக தீர்ப்பு வழங்க முடியும் என்பதையும் இந்த வழக்கு நமக்கு காட்டியிருக்கிறது. நம் மனம் சீராக இருந்தால்தான் நம்முடைய எண்ணங்களும் செயல்பாடுகளும் சிறப்பாக அமையும். நம் மனதை எவ்வாறு சீராக வைத்துக் கொள்ளலாம் என்பதை பற்றி இன்றைக்கும் நம்மிடையே பேச வந்திருக்கிறார் டாக்டர் பத்ர் மொய்தீன் அவர்கள். நிகழ்ச்சியில் நிறைவு பகுதியாக வரவிருப்பது மனமே மனமே. வணக்கம் நேயர்களே, இன்று நாம் பார்ப்பது அதாவது ஃபேடரிங் டெக்னிக் என்று பெயர். இதில் ஒரு பெற்றோர் குழந்தை கொண்டு வருகின்றார்கள். அந்த குழந்தை தந்தையிடம் போக பயப்படுகின்றது. அதே பயம்தான். ஏனென்றால் குழந்தை பிறந்தவுடன் பிறந்த 1 மாதத்தில் தந்தை வெளிநாடு செல்கின்றார். வெளிநாட்டுக்கு சென்று அவர் வரும்பொழுது குழந்தைக்கு 4 வயது ஆகின்றது. இந்த 4 வயது குழந்தை தந்தையை பார்த்து பயப்படுகின்றது. தந்தையிடம் போகவே மாட்டேங்குது. பெற்றோர் சொல்லி பார்த்தார்கள். 1 மாதம் அல்ல, 2 மாதம் அல்ல, 3 மாதம் அல்ல. அவர் சொல்லிக்கொண்டே இருந்தாலும் அந்த குழந்தை தகப்பனை பார்த்து பயப்படுகின்றது. தந்தையிடம் செல்ல மாட்டேங்குது குழந்தை. தாய்க்கோ மன வருத்தமாக இருக்கின்றது. வீட்டில் அத்தனை பேர்களுக்கும் மன வருத்தமாக இருக்கின்றது. என் தந்தையிடம் குழந்தை செல்ல மறுக்கின்றதே, தந்தையை பார்த்து குழந்தை பயப்படுகின்றதே என்று என்னிடம் அழைத்து வந்தார்கள். அப்பொழுது அந்த குழந்தைக்கு என்ன பயம் என்று தெரிந்து கொண்டு அதாவது பேரண்டிங் டெக்னிக் மூலமாக அந்த குழந்தையை நாம் சரி பண்ணி கொடுத்தோம். எப்படி என்றால், அதாவது குழந்தை பயப்படுகின்றது, தந்தையை பார்த்து பயப்படுகின்றது. தாயிடம் நன்றாக இருக்கின்றது. தாயோ வருத்தத்தில் இருக்கின்றால். தந்தையை பார்த்து 3 மாதம் ஆகிவிட்டது. இன்னும் அடுத்த மாதம் அவர் மறுபடியும் வெளிநாடு செல்கின்றார். குழந்தையை அவர் எடுத்துக்கூட முத்தம் கொடுக்க முடியவில்லை என்ற ஒரு நிலைமை. அப்பொழுது என்ன செய்தோம் என்றால், இந்த டெக்னிக் மூலமாக அந்த குழந்தையை, அதாவது அம்மாவிடம் இருக்கும், அம்மாவும் குழந்தை விளையாடிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க விளையாட விட்டுறணும். விளையாட விட்டுக்கிட்டே இருக்கும்போது அவர் தந்தையை மெல்ல உள்ளே அனுப்ப வேண்டும்.
தந்தை வந்து அந்த ஓரத்தில் நிற்கணும். குழந்தை இன்னும் தந்தையை பார்க்கும், தந்தை பார்த்து பயப்படும். அம்மா பக்கத்தில் இருப்பதனால் அந்த குழந்தைக்கு பயம் வராது. அம்மா பார்த்து அந்த குழந்தை விளையாட ஆரம்பிச்சிடும். அப்புறம் தந்தையை பார்க்கும், முறைக்கும், அப்படியே கொஞ்ச நேரம் அப்படி ஸ்டன்னாக நிற்கும். அதுக்கப்புறம் மறுபடியும் அம்மா பார்த்து விளையாட ஆரம்பிச்சிடும். இப்படி விளையாடிட்டே இருப்பாங்க. இப்படி விளையாடிக்கொண்டே இருக்கும் பொழுது தந்தையை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே அனுப்ப வேண்டும். ஒவ்வொரு ஸ்டெப்பாக ஒரு ஸ்டெப் உள்ளே வர வேண்டும். குழந்தை மறுபடியும் ஸ்டேரிங்காக பார்க்கும். அப்புறம் அம்மாவோட விளையாடிட்டே இருக்கும். அப்புறம் திருப்பி மறுபடியும் அந்த தந்தை ஒரு ஸ்டெப் முன்னாடி வர வைக்க வேண்டும். இப்படி வர வைக்கும்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக தந்தை அருகில் வருகின்றார். அப்போது குழந்தை ஸ்டார்ட் பண்ணுது, பயப்படுது, அம்மாக்கிட்ட போகுது. அம்மாக்கிட்ட விளையாடிட்டு இருக்குது. அம்மா இருந்து கொண்டு இருக்கிறார்கள். அவருக்கு பக்கத்தில் வந்தவுடன் அவருக்கு தந்தையை பேச வைக்க வேண்டும். தந்தை என்ன பேசணும் என்றால் ஒரு வார்த்தைகள் மூலமாக அந்த குழந்தை எஸ் ஆர் நோ என்று சொல்லக்கூடிய அளவுக்கு கேள்விகளை கேட்க வேண்டும். அதிகமான கேள்விகள் கேட்கக்கூடாது, பேசக்கூடாது. பேசினால் குழந்தை பயந்துவிடும். பேசவே கூடாது. அமைதியாக அவர் சைலண்ட்டாக மெல்ல ஒரு ஸ்டெப்பாக வர வேண்டியது. குழந்தை விளையாடி கொண்டே இருக்கும். இது நடந்து கொண்டே இருக்கின்றது. அவரிடம் சொல்லும் மெல்லிய குரலில் எஸ் ஆர் நோ என்பது போல அவர் கேள்வி கேட்கின்றார். சாப்பிட்டியம்மா என்று சொல்கின்றார். அந்த குழந்தை பார்த்து முறைக்குது, அம்மா பார்க்க விளையாடுது. அப்புறம் ஆமாம் அப்படிங்கிறது ஒரு வார்த்தை மட்டும் பதில் சொல்லுது. இதுபோல் பதில் சொல்ல வைத்து அவருக்கு மேலும் மேலும் அவரை பக்கத்தில் கொண்டு வந்து இந்த குழந்தை விளையாட விட்டுருக்கின்றோம். அப்புறம் அந்த குழந்தை கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஆரம்பிச்சது. அவர் எஸ் ஆர் நோ கொஸ்டின் கேட்கிறார். இது குழந்தை எஸ்ங்கிறது இல்லை நோங்குது. அந்த மாதிரி ஒரு கொஸ்டினை சொல்லிக்கிட்டே இருக்குது, விளையாடுது, சொல்லிகிட்டே இருக்குது. அது கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறது. பேச ஆரம்பிக்கும்போது அம்மாவை கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ல வெளியே அனுப்புகிறோம். ஒரு ஸ்டெப்பாக எப்படி அப்பா உள்ளே வந்தாரோ அதே போல் அம்மாவை இது நடந்துகிட்டே இருக்குது. அம்மா மெல்ல போகிற இது குழந்தை அப்பாட்ட பேசிகிட்டே இருக்கிறது. ரொம்ப நேரம் பேசக்கூடாது, அதிகமாக பேசக்கூடாது. அந்த எஸ் ஆர் நோ மட்டும்தான் குழந்தை சொல்ல வேண்டிய அளவுக்கு நாம் கொஸ்டினை கேட்க வேண்டும். கேள்விகளை கொஞ்சம் கொஞ்சமாக அம்மாவை வெளியே நாட்டினோம். அம்மா வெளியே சென்று விட்டார்கள். குழந்தை அப்பாவிடம் பேச ஆரம்பித்து விட்டது. ஒரு கட்டத்தில் சுத்தமாக அம்மாவை அந்த ரூமிலிருந்து அந்த அறையிலிருந்து வெளியேற்றி விட்டோம். குழந்தை அப்பாவிடம் பேசிக்கொண்டிருந்தது. இது கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஆரம்பித்த பிறகு அந்த அப்பாவிடம் அது சகஜமாக பேச ஆரம்பித்து விட்டது. அதன் பிறகு அம்மாவை இணைத்து அந்த குடும்பத்தில் ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்தோம். மிக சந்தோஷப்பட்டார்கள். இதுபோல் ஃபேடரிங் டெக்னிக் மூலமாக அந்த குழந்தைகளை நாம் அந்த பயத்தை நாம் நீக்கிவிடலாம். இதுபோல் அது மட்டுமல்லாமல் சில நேரங்களில் செல்ஃப் அஷூரன்ஸ்னு சொல்கிறது. அதாவது சில நேரம் குழந்தைகளுக்கு பயப்படுவாங்க. இடிக்கின்றது, மின்னல் வருகின்றது, குழந்தைகள் பயப்படும். நாம் என்ன சொல்கின்றோம்? குழந்தைகளை பார்த்து சாமி வேண்டிக்கோ, குழந்தை சாமி வேண்டிக்கிறது, அப்போ பயம் போகும் என்று அப்படி சொல்லக்கூடாது. அதுபோல் இடிக்கும் பொழுது அந்த மாதிரி ஒரு கட்டத்தில் நேச்சுரல் கலாமிட்டி ஒரு கட்டத்தில் குழந்தை பயப்படுகின்றது என்று வைத்துக்கொள்வோம். நாம் என்ன சொல்ல வேண்டும்? குழந்தை, நான் பயப்பட மாட்டேன், நான் தைரியமாக இருப்பேன், நான் தைரியமானவள், நான் தைரியமானவன், நான் இதுக்கெல்லாம் பயப்பட மாட்டேன், நான் நல்ல தைரியசாலி என்று குழந்தை சொல்ல வைக்க வேண்டும். அது சொல்லிக்கிட்டே இருக்கணும். நான் தைரியசாலி, நான் பயப்பட மாட்டேன் என்று வாயால் சொல்ல வேண்டும், சத்தமாக சொல்ல வேண்டும். குழந்தை சத்தமாக சொல்ல அந்த குழந்தைகள் ஒரு செல்ஃப் எஸ்டீம் உருவாகி கொண்டு இருக்கும். அது பயம் தெளிந்துவிடும். இன்னொரு முறை இடி இடித்தாலும் வாழ்க்கையில் இதுபோல் இடிகள் பல ரூபத்தில் வரலாம். இது நேச்சுரல் கிளாமிட்டி. இந்த இடி போல் எத்தனையோ இடிகள் வரலாம், எத்தனையோ விதத்தில் வரலாம், எத்தனையோ கோணங்களில் வரலாம் இடிகள். எந்த இடி வந்தாலும் அந்த குழந்தை தாங்கக்கூடிய சக்தி அதுக்கு உருவாகிவிடும். ஆகவே நாம் அந்த குழந்தைகளை செல்ஃப் அஷூரன்ஸ் மூலமாக அதுபோல் இடி வரும்போது நாம் குழந்தைகளுக்கு சாமி என்று சொல்லாமல் சொல்லலாம். அதை விட இது குழந்தைகள் செல்ஃப் எஸ்டீமை உருவாக்க வேண்டும், தைரியத்தை உருவாக்க வேண்டும், செல்ஃப் செக்யூரிட்டி உருவாக்க வேண்டும். இதன் மூலமாக நாம் குழந்தைகளுக்கு உருவாக்கணும் என்றால் வாழ்க்கையில் எந்த கட்டத்திலும் எந்த இடி எடுத்தாலும் அவர்கள் அதில் வெற்றி காண்பவர்கள். அதன் மூலமாக நாம் அவர்களை சரி செய்து விடலாம். அது ஒரு பக்கம். சில குழந்தைகள் பள்ளிக்கு போகாது, பள்ளிக்கு போக மறுக்கும், பள்ளிக்கு போக பயப்படுங்க. நான் சொன்னது போல் வாத்தியாரை பார்த்து பயப்படுங்க, ஸ்கூலை பார்த்து பயப்படுங்க, ஸ்கூலுடைய அதாவது அந்த ஸ்கூல் காம்பவுண்டை பார்த்து பயப்படுங்க, பல வகையில் பயப்படுங்க குழந்தைகள். நாம் சில குழந்தைகள் ஸ்கூலுக்கு செல்ல பயப்படுகிறது என்றால் ப்ராம்ப்டிங் மூலமாக அதை குழந்தைகளை நாம் அனுப்பிவிடலாம். எப்படி என்றால் அதுபோல் இன்னொரு குழந்தை இருக்கின்றது, அந்த குழந்தையோட ஃப்ரெண்ட் இருக்கின்றது, அது பள்ளிக்கு செல்கின்றது, அந்த குழந்தையோடு இணைத்து விட வேண்டும். அந்த காலத்தில் செய்வார்கள். அந்த காலத்தில் பள்ளிக்கு செல்லும் பொழுது குழந்தைகளுக்கு அக்கா கூட பள்ளிக்கு ஸ்கூலுக்கு போமா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த புதுசாக செல்லக்கூடிய குழந்தையை அது ஏற்கனவே படித்து கொண்டிருக்கின்ற ஒரு சீனியர்ஸ் ஒரு அக்கா அந்த குழந்தைகளை கூட்டு போகும். அந்த காலத்திலெல்லாம் அம்மாவோ அப்பாவோ குழந்தைகளை பள்ளிக்கு அழைத்து செல்வது என்பது மிக அரிதான ஒன்று. அதாவது கூட்டம் இதுபோல தான் பிஎஸோட நண்பர்களோட சீனியரோட அவர்கள் பள்ளிக்கு போவார்கள்.
அதுபோல் நம்ம பள்ளிக்கு அனுப்பி வைக்கும் பொழுது அது கூடவே செல்லும், அது கூடவே சென்று அதை கற்றுக்கொள்ளும். அதாவது இதான் டீச்சர், அந்த அக்கா அதை கற்றுக் கொடுக்கும், இதான் டீச்சர், இதுதான் நம்ம ஆசிரியர், இவர்கள் சொல்லுவோம். அந்த குழந்தை அவங்க சொன்னால் கேட்கும். ஏன்னால் குழந்தைகள் பொதுவாக பெற்றோர்களை விட நண்பர்கள் சொல்வதை அதிகமாக கேட்பார்கள். குழந்தைகளுடைய அந்த வயது அப்படி தான் இருந்தது. அதாவது நம்ம பெற்றோர்களிடம் கேள்விகள் கேட்பார்கள், பெற்றோர்களிடம் எதுக்கெடுத்தாலும் கேள்விகள் கேட்பார்கள். பெற்றோர்கள் தான் அவர்களுக்கு முதல் எதிரிகள். பெற்றோர் சொல்வதை உடனே சரி ஆம் என்று ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். 1008 கேள்வி கேட்பாங்க, அது என்ன இது என்னன்று. ஏன்னா பெற்றோர்கள் தான் அவர்களுக்கு எளிதாக அவர்களை நாக் அவுட் பண்ணக்கூடியவர்கள் என்று அவர்கள் இருப்பார்கள். நண்பர்கள் பொறுத்தவரை கேள்வியே இருக்காது, எது சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்வார்கள். அதுபோல் ஒரு வயது, அது ஒரு எண்ணங்கள் குழந்தைகளுக்கு. பிஎஸ் மூலமாக தான் நாம் அவர்களை சரி செய்ய முடியும். ஆகவே அந்த குழந்தைகள் மூலமாக, ஒரு சீனியர் குழந்தைகள் மூலமாக ப்ராம்ப்டிங்னு சொல்வது, அந்த குழந்தையை பள்ளிக்கு அனுப்பித்திடலாம், அந்த குழந்தைக்கு பயம் நீங்கிவிடும், அவங்களோட செய்வார்கள். இது ஒரு முறை, ஒரு குழந்தையோடு சேர்த்து அனுப்பி வைப்பது ஒரு முறை. இன்னொன்று என்னென்றால், சில குழந்தைகள் ஃப்ளடிங் என்று பெயர். சில குழந்தைகள் அதாவது காக்ரோச்சை பார்த்து பயப்படும், அதாவது கோழி இறகுகளை பார்த்து பயப்படும், பல்லி பார்த்து பயப்படுங்க, சின்ன காக்ரோச் பார்த்து, கரப்பாம்பூச்சி பார்த்து பயப்படுங்க, தேவையில்லாத சில துணிகள், ஒரு கருப்பு துணிகளை பார்த்து பயப்படுங்க, தேவையில்லாத அர்த்தமற்ற ஒரு பயம் இருக்கும். அந்த குழந்தைகளுக்கு ஃப்ளடிங் மூலமாக நாம் அதை சரி செய்யலாம். இப்படி என்றால் அது என்பது இப்பொழுது அது கைவிடப்பட்ட ஒன்று. முன்பு அந்த காலத்தில் அதை செய்தார்கள். அந்த குழந்தை இருக்கும் இடத்தில் உள்ளே நிறைய கரப்பாம்பூச்சியை போட்டு அந்த குழந்தை உட்கார வச்சுருது. அது கொஞ்ச நேரம் அப்படியே ஸ்ட்ரகிள் பண்ணும், அதுக்கப்புறம் அந்த குழந்தை செட்டில் ஆகிடும். அது வேர்த்து இது பண்ணி அதனுடைய மேக்ஸிமம் போய் அதுக்கப்புறம் குழந்தை சரியாக ஹோமியோஸ்டேட்டுக்கு வந்துவிடும். ஸோ அந்த குழந்தை அதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு அந்த பயம் போய்விடும். இது ஃப்ளடிங் என்று பெயர். இப்பொழுது அந்த முறை கையாளப்படுவதில்லை. ஏன்னா சில நேரங்கள் விபத்துக்கள் ஏற்படுகின்றது, சில அசௌகரியங்கள் ஏற்படுகின்றது. சில குழந்தைகள் கார்டியாக் வீக்குள்ள குழந்தைகளாக இருக்கும். இதை பார்த்து பயந்த உடனே அட்ரினல் அதிகமாகின்றது, பயந்து வருகின்றது, மூச்சு நின்று பல பிரச்சனைகள் உருவாகின்றது, உயிருக்கு ஆபத்து வருகின்றது. ஆகவே இப்பொழுது அந்த முறைகள் கையாளப்படுவதில்லை. முன்பு அந்த முறைகளை கையாண்டார்கள். ஃப்ளடிங் என்ற முறையில் அதாவது அதிகமாக விருப்பம் எது பார்த்து பயப்படுகின்றாலும் அதில் அவர்களை மூழ்கடித்து அதிலிருந்து அவர்களை திரும்ப நார்மலாக்குறது. இதுபோல் ஒன்று இருந்தது. இதுபோலையும் குழந்தைகளை நாம் சரி செய்யலாம். இன்னொரு முறை என்னென்றால், அதாவது குழந்தைகளுக்கு எக்ஸிபிஷன் உன்னை காட்டி அதுகளை நாம் பயத்தை குறைக்கிறது. ஒரு குழந்தை நாயை பார்த்து பயப்படுகிறது வைத்துக்கொள்வோம். அதை நாம் எப்படி சரி செய்வது என்பதை நாம் அடுத்த வாரம் சந்திப்போமே. நன்றி, வணக்கம்.